நாம் நின்றுடமா நம்ம கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல, அந்த ஒரே அதிகாரத்துல இருக்கிற 3வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் கூட வாசிக்கிறேன். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படிக்கு நான் மிகவும் கவனமாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாய் புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாய் ஆவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியவர்களை அழித்தார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தங்களை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் குமோரா பட்டணத்தாரும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல உபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி போல சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசூசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசடை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குடித்து பிசாசுடைய தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வராக என்று சொன்னார். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவையினாலே தங்களை கெடித்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிள்ளையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்துல விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் சொத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டுவதாக நம் ஜெபம் செய்து தலையை தாழ்த்தலாம். கிருபை நிறைந்தவரே பரலோக பிதாவே, மீண்டும் ஒரு சாய் நாங்கள் கர்த்தாவே அந்த எச்சரிப்பின் உபதேசத்துக்கு கீழே வந்திருக்கிறோம். நாங்கள் பொதுவான ரட்சிப்பை குறிச்சுதான உபதேசத்தில் இருந்து ராஜா இந்த கடைசி நாட்களே நடக்க இருக்கிற வஞ்சகத்தை தெரிந்து கொள்ளும்படிக்கான வெளிப்பாட்டை அப்பா அன்று யூதா புஸ்தகத்தின் மூலமாக வெளிப்படுத்தினீர். இன்று முத்திரைகளுக்காய் ஒரு தீர்க்கதரிசி எங்களுக்கு அனுப்பி கடைசி கால வஞ்சகங்களை வெளிப்படுத்தின தயவுகளுக்காய் கூட நன்றி. இந்த நாள்ல நீங்கள் எங்களை வெளிப்படுத்த போகிற காரியங்களுக்காக நன்றி. அந்த வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஏதுவான இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. இந்த செய்தியை ஒவ்வொரு நபரை கடந்து செல்லட்டும் ராஜா. நீரே வந்து பேசுங்க. மனுஷ ஞானங்கள் அற்று போகட்டும். நீர் அபிஷேகம் பண்ணி ராஜா. நீர் இந்த வாயிலிருந்து புறப்பட பண்ணி வார்த்தையாய் பேசுங்க ராஜா. கேட்கிற இருதயங்களை உபதேசனை பண்ணுங்க அப்பா. வந்த ஒரு பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இருதயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதே போல ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வாதங்கள் மேல் பொழியட்டும் ராஜா. அதே போல விசேஷமாய் நாங்கள் இந்த சபைக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சபையை நாங்கள் பண்ணும்படிக்கா இருக்கிறோம் ராஜா. அதுக்கேற்ற ஆயத்த பணிகளையும் எல்லா விதமான தேவைகளையும் உடல் உழைப்புகளும் மற்ற எல்லா காரியங்களையும் நீ எங்களுக்கு சந்திங்க ராஜா. நோக்கமானது வார்த்தைக்கு ஏற்ற விதத்துல இருக்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்ப. அந்த இடத்தை எங்களை பரையாத ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கயா. நாங்கள் தரமேட்டுமா தாழ்த்துக்கிறோம். அதே போல இந்த நேரத்துல ஜெபிக்க ஜெப தேவையுள்ளவர்களுக்காக நன்றி கத்தாவே. அவருடைய குடும்பங்களுக்காக கூட நன்றி. இந்த வார்த்தையானது உரைக்கப்படும் போதே, இந்த வார்த்தையை அவர்கள் கேட்கும் போதே அவர்களுக்கு அந்த தேவைகளும் சந்திக்கப்படட்டும். அதே போல அவர்களுக்கு உரியவர்களுடைய தேவைகளையும் சந்திக்கப்படட்டும். பலப்படுத்துங்க. ஒருவரும் கெட்டு போகாமல் வார்த்தை விசுவாசிக்கத்தக்கதான தன்மைகளை கூட்டிக் கொடுங்க. பலப்படுத்துங்க. இப்பேற்பட்ட வஞ்சகங்களை கடைசி நாட்கள்ல வரும் என்று நீர் வாக்குரைத்திருக்கிறீர். அந்த வஞ்சகத்தை தப்பிக்கும்படியான போக்கையும் கொடுத்திருக்கிறீர். அதற்காக கூட நன்றி ராஜா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? இந்த காலவேளையில உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வரிசையா இந்த நாள்ல உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். சரி,
இதனால இந்த செய்திக்கு நேராக கடந்து போகலாம். போன வாரம் செய்தி வீட்டுல இருந்து நம்ம தொடரலாம். ஈவினிங் கூட அதே தொடரப்போது. நான் ஒரு சில காரியங்களை உங்களோட இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப எச்சரிப்பின் செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். லாஸ்ட் வீக் ஒரு ஃபவுண்டேஷனை போட்டோம் இல்லைங்களா? ಲಾಸ್ಟ್ ವೀಕ್ ಒಂದು ಅಸ್ಥಿಭಾರ ಉಪದೇಶವನ್ನು ನಾವು ಆಗ್ತೀವಿ. ಅಲ್ಲೇಲುಯಾ. ಇವತ್ತು ಅದು ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಏನ್ ವಿಷಯ ನೋಡೋಣ. ಆಮೇಲೆ ವಿಶ್ವಾಸಿக்கிறீங்களா? சரி, நான் ஓரளவு ஒரு சில விஷயங்களை காட்டிட்டு நான் ஃபாஸ்டா போறேன். யூதா புஸ்தகம் யாரால எழுதப்படுதுன்னு சொன்னானே, இயேசு கிறிஸ்துடைய சகோதரன் ஒரு மாம்ச ரீதியா சகோதரன். ஆனா வசனம் அவர் தன்னை எவ்விதமா அடையாளப்படுத்திக் கொள்றாரு அப்படின்னா ஊழியக்காரன். ஏன்னு சொன்னா ஒரு மாம்ச ரீதியா இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அடையாளம் கண்டு கொள்ள, ஒரு அண்ணன் தம்பியா இருக்கும்போது மாம்ச ரீதியா இருக்கும்போது ஒரு அண்ணனை மதிக்க வேண்டிய மதிப்புல அவங்க என்ன பண்ணல, மதிக்கல. அப்போ எப்ப அவங்க அதை அடையாளம் கண்டு கொண்டாங்கன்னு சொன்னா அவருடைய சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெழுதலின் வல்லமையில அடையாளம் கொண்டு கொண்டாங்க. ரியலான அடையாளம் கண்டு கொள்ளுதல் அதுதான். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார், அற்புத அடையாளங்கள் செய்தார் அப்படின்றத காட்டிலும் அவருடைய உயிர் தழுதலின் வல்லமையினால அடையாளம் கண்டு கொள்ளணும். அந்த அடையாளம் யாக்கோபும் அடையாளம் கொண்டு கொண்டார். அவருடைய அண்ணன் யாக்கோபும் அவருடைய சகோதரர் யாக்கோபு அடையாளம் கொண்டு கொண்டார். யூதா அடையாளம் கொண்டு கொண்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? இவங்க எல்லாமே பெந்தகோஸ்தே நாளுக்குள்ள பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இவங்க எல்லாமே இப்படி இருக்கும்போது இந்த புத்தகம் எப்ப எழுதப்படுது, எந்த நேரத்துல எழுதப்படுதுன்ற காரியத்தை குறிச்சு நான் சொன்னேன் உங்களுக்கு. எப்ப எழுதப்படுது? சரியா சபைக்கால தூதன் 66 சபைக்கால தூதன் காட்சியை விட்டு போறதுக்கும், அதாவது அந்த கால சபைக்கு அடையாளமா இருக்கிற, இந்த கால சபைக்கு அடையாளமா இருக்கிற யோவான் அந்த மணவாட்டி, என் டைம் சர்ச்சுக்கு, என் டைம் பிரைடுக்கு அடையாளமா இருக்கிற யோவான் அந்த பரலோக சிங்காசனத்துக்கு நேராக உயர்த்துறதுக்கு சென்டர்ல இது எழுதப்படுச்சுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? சரியா 30 வருடங்களுக்கு முன்பதாக 96ல AD 96ல அந்த ஜான் பத்மூஷ்க்கு என்ன பண்றாரு, நாடு கடத்தப்படுறாரு. மீன்ஸ் ஸ்குவீஸ் வருது, அழுத்தம் வருது. அப்போ அது சபைக்கு வர்ற அழுத்தத்துக்கு அடையாளமா இருக்குது. அப்ப அந்த நேரத்துல சபைக்கு வர்ற அழுத்தம் தான் சபையை எதுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு போக வேண்டிய போறதுக்கான விசுவாசத்தையும் வெளிப்பாட்டையும் கொடுக்கும்னு சொல்லி பாக்குறோம். விசுவாசிக்கிறீங்களா? இவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த செய்தியில தீர்க்கதரிசி சொல்ல என்ன சொல்றாருன்னா, இப்போ 3ஆம் இழப்பு சடனா ஸ்டாப்பா இருக்குது. 3ஆம் இழப்பு கிரியை செய்ய வேண்டிய நேரம் ஒண்ணு வரும். அதை தீர்க்கதரிசி வாழ்க்கையில கிரியை செஞ்சு எப்போ சபைக்கு ஒரு அழுத்தம் வரப்போகுது, அந்த அழுத்தம் தானங்க அது சரியான சர்ச்சை நிலை நிறுத்தும், உண்மையானவர்கள் யாருன்றது காட்டும். அப்ப அவங்க மத்தியில ஒரு ஊழியம் நடக்கும். அவங்கள எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற ஒரு வல்லமை அந்த இடத்துல கொடுக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அந்த இன்பிட்வீன் கேப்ல தான் இருக்கிறோம், அழுத்தத்தின் நேரத்துல தான் இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அக்கிரமத்தின் ரகசியம் முதலாம் சபையின் காலத்தை கிரியை செஞ்சு அந்த அக்கிரமத்தின் ரகசியம் பரிபூர்ணப்படுறதான வேலையில வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? எப்போ அக்கிரமத்தின் ரகசியம்ன்றது என்ன? தேவபக்தியின் ரகசியத்துக்கு ஆப்போசிட் தான் அக்கிரமத்தின் ரகசியம். தேவபக்தியின் ரகசியம் என்ன? The mystery of இல்லீங்களா? அப்ப காட்லினஸ் தேவபக்தியின் ரகசியம் அப்படின்றது சொன்னா தேவன் ஒரு மாம்சத்துல வெளிப்படுறது. அக்கிரமத்தின் ரகசியம்ன்றது என்ன? பிசாசு மாம்சத்துல வெளிப்படுறது. ரெண்டும் அட் அ டைம் சேம் தான் முதலாம் வருகையில காணப்படுச்சு. முதலாம் வருகையில தேவன் தன்னுடைய வார்த்தையை மாம்சத்துல வெளிப்படுத்தினா கிறிஸ்துவா இருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அக்கிரமத்தின் ரகசியம்ன்றது பிசாசும் கூட யூதாசுக்குள்ள இருந்து வெளிப்பட்டான். அதான் அக்கிரமத்தின் ரகசியமா இருந்துச்சு. அப்போ தேவன் என்ன பண்றாரு? கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்டு அவரை சிங்காசனத்தை உயர்த்தினார். பிசாசும் கூட அவன் யூதாஸ் மரிச்சு அவன் பாதாளத்துக்கு போனான் இல்லைங்களா? கிறிஸ்துவும் கூட மரிச்சு உயிர் தெழுந்து சரீரத்தை சிங்காசனத்திலையும் அவரோட ஆவிய பெந்தகோஸ்தேனால அனுப்பினார். அதே போல யூதாஸ் மரிச்சு பாதாளத்துக்கு போனாலும் கூட ஆவியை திரும்ப சபைக்குள்ள அனுப்பினான் பிசாசு. அதான் நிக்கோலாய் மதசரின் வித்தாவும் பீலேயானுடைய போதகமாவும் எசபேல் மார்க்கமாவும் வெளிப்பட்டு வந்துச்சு இல்லைங்களா? அதான் சபைக்குள்ள வர்ற 2 ஆவிகளா இருக்குது. ஒண்ணு உண்மையான திராட்சை கொடியா இருக்குது, இன்னொன்னு பொய்யான திராட்சை கொடியா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம். விசுவாசி லாஸ்ட் வீக் பார்த்ததுதான். அதுக்கப்புறம் இந்த யூதா புஸ்தகம் எப்படி எழுதப்பட்டுச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தேன் நான் இல்லைங்களா? யூதா புஸ்தகத்தை ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது பொதுவான ஒரு காமன் ஃபெய்த்தை குறிச்சு, காமன் அந்த சால்வேஷன் பொதுவான ரட்சிப்பை குறிச்சு தானே உபதேசத்தை எழுதுறதுக்கு வரலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப இருக்கிற காலத்தை பார்க்கும்போது நான் பொதுவான ரட்சிப்பு அல்ல வேறொரு காரியத்தை எழுதணும்னு விருப்பப்படுறாரு. அதான் இங்க சொல்லப்படுற என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்க தைரியமாய் போராட வேண்டும் என்று அப்படின்னு சொன்னாங்க. கண்டெண்டர்ஸ் ஃபெய்த்தை குறிச்சு போராளிகளின் விசுவாசம். கண்டெண்டர்ஸ்னா யாரு? போராளிகள் இல்லைங்களா? அப்ப டிஃபெண்டிங் அப்படின்னா எதிர்த்து நிற்கிறது. நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் இந்த காரியத்தை குறிச்சு சொன்னேன். கொஞ்சம் ஃபேன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? வாய்ஸ் கொஞ்சம் இதா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி கவனிங்க. இம்பார்ட்டன்டான விஷயத்த நான் ஃபாஸ்டா பேசிருக்கிறேன். நான் காட்சிக்கு வரதுக்காக நான் ஃபாஸ்டா லாஸ்ட் வீக் பேசின விஷயங்களா பேசிட்டு இருக்கிறேன். நீங்க செய்தியை திரும்ப கேட்கும் போது உங்களுக்கு புரியும். லாஸ்ட் வீக் பேசின காரியம் தான் பேசுறேன். ஆமென். அப்ப அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு நேரம் வரப்போது அவன் விசுவாசத்துக்காக போராட வேண்டிய நேரம் வரப்போகுது. விசுவாசம் கொடுக்கப்படுது. விசுவாசம் எப்படி கொடுக்குது? வெளிப்பாடா சத்தியமா கொடுக்கப்படுது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த வெளிப்பாட்டுனா வல்லமையை பெற்றுக் கொள்றோம். அந்த காலத்துல தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறோம். கரெக்ட் தான். ஆனா ஒரு காலத்திலயும் அந்தந்த விசுவாசத்துக்கான ஒரு போராட்டம்
போராட்டம் வருது இல்லைங்களா? அந்த போராட்டம் வெளியில கிடையாது, அந்த கால சபைக்குள்ளாகவே ஒரு சில பொய்யான உபதேசங்களும் பொய்யான நபர்களும் பக்க வழியா நுழைந்து அந்த போராட்டத்துக்கு வழிவகுக்கிறாங்க. அதனாலதான் உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள, அந்த விசுவாசம் கலப்பில்லாத விசுவாசமா மாறுறதுக்கு நீங்க அதுக்காக போராடி நிக்க வேண்டியவர்களா இருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ அந்த போராட்டின் விசுவாசத்தை நான் எழுத வேண்டியது அவசியமாய் கண்டது. அவசியம் சொல்ல என்ன அர்த்தம்? ஏதாவது பேசுறேன் உங்களுக்கு. அவசியம் என்ன அர்த்தம் உங்களுக்கு? எசென்ஷியல். அவசியம் என்ன? இப்ப அங்க தான் சொல்லப்படுது தசனம். நீட்ஃபுல் ஃபார் த நீட்ஃபுல் அப்படின்னு சொல்லப்படுது. தேவை. ஏன் தேவை எழுதுறாரு இவரு? பொதுவான ரட்சிப்பை குறிச்சு எழுத வந்தவரு இப்போ போராட்டத்தின் விசுவாசத்தை குறிச்சு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள பாஸ் ஆயிருக்கு. நான் ரிலே குறிச்சு பேசினேன், ரிலேவை குறிச்சு பேசுறேன், ரிலே ஸ்போர்ட்டை குறிச்சு பேசினேன். அப்போ நீங்க போராடி ஜெயிக்கணும் அப்படின்றத குறிச்சு எழுதுறது அவசியமா இருக்குதுன்னா அந்த தேவை எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, அந்த இடத்துல பக்க வழியா நுழைந்த சகோதரர் வந்திருக்கிறதுனால அவங்க விசுவாசத்தை குலைச்சு போட்டுறாங்க. அதனால கண்டிப்பா இதை குறிச்சு அவேர்னஸ் தரணும். நான் எழுதணும் இதுன்ற காமன் ஃபெய்த்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒன் காடுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பேப்டிசத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த எதுக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப இந்த நேரத்துல புத்தி இல்லாத கனிகள் பிரிய போறாங்க. இந்த நேரத்துல ஒரு சரியான விசுவாசம் நிலைத்து நிற்கணும். அந்த சரியான விசுவாசத்தை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் அங்க இருக்க வேண்டும். அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த விதமான உபதேசங்களையும் அவ்விதமான ஆவிகளை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளணும்னு சொல்லி எழுதுறேன் என்றார். அதான் தேவை. அப்ப இந்த காலத்துல அது தேவையா இருக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன், யூதா புஸ்தகம் சின்ன புஸ்தகமா இருந்தா 25 வசனம் இருந்தாலும் அது ஆட்டம் பாம்பு சமமா இருக்குது இல்லைங்களா? அது வெடிச்சு மிகப்பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணுது. இன்னொன்னு, யூதா ஃப்ரம் ஜெனசிஸ்ல ரெவலேஷன் வரைக்கும் எழுதியிருக்காரு இல்லைங்களா? இப்ப நீங்க ஃப்ரம் ஜெனசிஸ் எங்க இருக்குது? ஆதாம் முதல், ஆதாமின் 7ஆம் தலைமுறை போது ஆதியாகமம். தேவன் 1000 பரிசுத்தவான்களோடு கூட நியாயத்திற்கு வராருன்றது வெளிப்படுத்தல். எல்லா காரியத்தையும் உள்ளடக்கி உள்ள வச்சிருக்கிறார். சின்ன சின்ன வார்த்தைகளுக்கும் ஸ்ட்ராங்கான மீனிங் இருக்குதுன்றதை குறிச்சு நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? இதெல்லாமே நமக்கு பார்த்தோமா இல்லைங்களா? அடுத்தது இதுல அவர் எழுதப்பட்ட ஆட்களையும் காரியங்களையும் நம்ம எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா? என்னென்ன பார்த்தோம்? இந்த காலத்துல இந்த புஸ்தகத்துல எழுதப்பட்டுள்ள குறிப்பிடப்பட்டுள்ள ஆவிகள் எப்பேற்பட்ட ஆவிகள் கிரியை செய்யுதுன்னு சொல்லி பார்த்தோம். 15 வகையான சுவார்கள் கிரியை செய்யப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம். இப்ப அதே போல இப்போ 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல ஒரு சில ஆவிகளை பார்த்தோமா இல்லையா? நம்ம கடைசி மேலும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக மனுஷர் அப்படி ஸ்டார்ட் ஆகி போகுது. இது யார் எழுதுனது? நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன். இந்த தீமோத்தேயுக்கு யார் எழுது இந்த லெட்டரை? பவுல் எழுதினார். பவுல் தீமோத்தேயு அங்க எங்க இருந்தாரு? நீங்க வாசிச்சதா தெரியும். நான் லிஸ்திராவிலையும் இக்கோனியாவிலையும் நான் பல விதமான உபத்திரவங்களை சந்திச்சேன்னு சொல்றாரு இல்லைங்களா? ஏசியாவுல இருக்கிறாரு, கலாத்தியா நாட்டுல இருக்கிறார். ஏசியா கலாத்தியா நாட்டுக்கு பக்கத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறார். அவரு எபேச சபையுடைய போதகரா இருக்கும் போது எபேச சபைக்கான எச்சரிப்பா தான் இவர் எழுதுறாரு இந்த புத்தகத்தை. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த எபேச சபைக்கு தான் பவுல் வந்து 20வது அதிகாரத்துல ஆல்ரெடி ஒரு எச்சரிப்பை, அவர் எபேச சபையை விட்டு பிரியும் போது ஒரு எச்சரிப்பை கொடுத்தாரு. மால்டாவில் வந்து ஆளை கூப்பிட்டு வச்சு என்ன 20வது அதிகாரத்துல பேசுறாரு. நான் ஜனங்களை பார்த்து இந்த 3 வருஷ காலமா நான் உபதேசத்தை பிரீச் பண்ணேன். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும், உங்களுக்குள்ளும் சிலர் எழும்பி மாறுபாடான நோய்களை போதிப்பார்கள் சொல்லி. அப்போ அந்த சபைக்கு சொல்லிட்டாரு. அந்த சபைக்கு நெக்ஸ்ட் பிரீச்சரா இருக்கிற தீமோத்தேயுக்கு இந்த காரியத்தை சொல்றாரு. ஏன்னா இந்த காலத்துல வந்து பரிசுத்தாவினர் சரியா அந்த காலத்துல இருக்கிற ஊழியர்களுக்குள்ள இந்த பொய்யான போதகமும் இந்த விதமான பக்கவழி சகோதரர்கள் வருவாங்கன்னு சொல்லி அநேகமா எச்சரிச்சுனே வந்திருக்கிறார். இன்னும் ஒரு காரியம் ஒரு ஆளை காட்டினேன். பவுல் பேசுறார், அப்புறம் யூதா பேசுறார், அதுக்கப்புறம் பேதுரு இவர்களை குறிச்சு பேசுறார், யோவான் இவர்களை பத்தி பேசுறார். ஏன்னா மேஜரான பில்லர்ஸ் இவங்க தான். மேஜர் ஆட்கள் 3 பேர். யாருங்க? பேதுருவா இருக்கிறார், பவுலா இருக்கிறாரு, யோவான் இல்லைங்களா? இவங்க தான். இப்ப இந்த யூதா சென்டர்ல வர்றாரு. சென்டர்ல வந்து என்ன பண்றாருங்க? அவரும் என்ன பண்றாரு? இந்த பக்கவழி சகோதரர்களை குறிச்சு பேசுறார். சொல்லப்படுதுங்க உங்களுக்கு? அப்போ இந்த கடைசி நாட்கள்லயும் அதே காரியம் திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம்? நியூ ஆல்பா ஏஜ்ல வந்திருக்கிறோம். நீ புதிய எபேஸ் சபை காலத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம்? வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன இருக்குது? சபை எபேசுக்கு திரும்பி இருக்குது. லவோதிக்கேயாவுல இல்ல, நம்ம எங்க இல்லைங்க, லவோதிக்கேயாவுல இல்ல. லவோதிக்கேயா ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. நம்ம போனதுக்கு முன்னாடி பார்த்தோம், சர்ச்சேஜஸ் எக்ஸ்டென்ஷன் பத்தி பார்த்தோம் நம்ம இல்லைங்களா? இந்த சபை காலம் 3 ஓவர்லாப்ஸ் உள்ளடக்கி இருக்குது இல்லைங்களா? நம்ம முன்பதாக பிலதெல்பியன் காலத்தையும் வச்சிருந்தோம், நம்ம சென்டர்ல லவோதிக்கேயா காலத்தையும் வச்சிருந்தோம். இப்போ பிரைடேஜை நம்ம வச்சிருக்கிறோம். யாரின் பிரைடேஜ்? பிரைடேஜ்ல நம்ம என்ன பண்றோம்? இருக்கிறோம். அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அப்ப அப்படி இருக்கும்போது லவோதிக்கேயா ஒரு பக்கம் போய்க்க வேண்டிய இருக்குது, விழுகை போய்க்க வேண்டிய இருக்குது. இப்போ பிலதெல்பியா நம்ம என்ன இருக்கிறோம்? பிரைடேஜ்ல இருக்கிறோம். பிரைடேஜ்ன்றது 8வது யுகம் கிடையாது. அகைன் கம் டு தி ஃபர்ஸ்ட் ஏஜ். நம்ம முதல் சபை காலத்துக்கு எபேஸ் சபை காலத்துக்கு திரும்ப வருகிறதா இருக்குது. எபேஸ் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருக்கிற யோசுவா புஸ்தகத்துக்கு அடையாளமா இருக்கிறதுனால யோசுவா புஸ்தகம் ஒரு யுத்த புஸ்தகமா இருக்குது. என்ன புஸ்தகமா இருக்குது?
ஒரு யுத்த புஸ்தகம். ஏன் இந்த விஷயத்த நான் ஃபாஸ்டா பேசிக்கிறேன், அப்புறம் உபதேசத்துக்கு நான் வரேன். ஏன்னா லாஸ்ட் வீக் பேசுற விஷயம் தான், அதனால நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. அப்ப யுத்த புஸ்தகமா இருக்குது. யோசுவா புஸ்தகம் சுதந்திரத்தை மீட்பு முடிகிற நேரமா இருக்குது இல்லைங்களா? மீட்பு எங்க ஸ்டார்ட் ஆச்சு? மீட்பு முதலாம் யாத்திரை மீட்பு எங்க ஸ்டார்ட் ஆச்சு? எந்த புஸ்தகம் ஸ்டார்ட் ஆச்சு? யாத்திரையாமத்துல மீட்பு ஸ்டார்ட் ஆச்சு. முடிவு எங்க ஆச்சு? ஜோஷுவா புஸ்தகத்துல மீட்பு முடிஞ்சு. மீட்புல இருக்கிற ரெண்டு காரியங்கள் என்ன? ஒண்ணு வெளியே வர்றது, இன்னொன்னு உள்ள போறது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நம்ம சரியா எந்த இடத்துல இருக்கோம்னு சொன்னா யோசுவா புஸ்தகத்துல இருக்கிறோம். தீர்க்கதரிசி காட்சியை விட்டு போயிட்டாரு. மோசே அடையாளம் பண்ண தீர்க்கதரிசி காட்சியை விட்டு போயிட்டாரு. இப்ப யோசுவா எங்க மைட்டி வாரியர் யோசுவா இருக்கிற. யோசுவா யாரு? யுத்தவீரன், மகத்தான யுத்த வீரனா. நம்ம கூட பரிசுத்தாவி இருக்கிறாரா? விசுவாசிக்கிறீங்களா? சனபான் மினிஸ்ட்ரி இருக்குதாங்க. அப்போ நமக்கு டிவைட் பண்றது, நமக்கான பரிசுத்தாவியில இருக்கிற நமக்கான பங்குகளை டிவைட் பண்றது, அதே போல நமக்கான ஸ்தானங்களை கொடுக்கிறது பரிசுத்தாவியா இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? ஒரு காலத்தையும் ஜெயிச்சு யுத்தம் பண்ணி, அப்ப அந்த தேசம் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறோம். அந்த தேசம் நமக்கு வாக்குத்தத்தமா கொடுக்கப்பட்டாலுமே கூட யுத்தம் இல்லாம அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறது கூடாத காரியம். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு தேவனுடைய வாக்குத்தத்தம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றுறாருன்னு சொன்னா, இப்ப பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறாரு. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ப ஒரு பிள்ளைய தன் பிள்ளைய நல்லா படிக்கணும்னு சொல்லி பேரண்ட்ஸ் ட்ரை பண்றாங்க, யோசிக்கிறாங்க, படிக்கணும்னு யோசிக்கிறாங்க, நல்லா எழுதணும்னு யோசிக்கிறாங்க. கரெக்டா புரிஞ்சுங்க உங்களுக்கு? ஆனா அது எப்படி செய்ய வைக்கிறாங்க சொன்னா, அந்த பிள்ளைகளை வச்சே செய்ய வைக்கிறாங்க. பிள்ளைகள் நல்லா வாழணும், அவங்க நல்ல விதமான படிப்பை படிக்கணும், நல்ல அழகா எழுதணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப என்ன பண்றோம்? பிள்ளைகளை அது எழுத தெரியல, நானே எழுதி கொடுக்கல, எழுதணும்ன்றது அவருடைய தாட்டு, நான் உன்னை எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கையில பிடிச்சு அழகா எழுத வைக்கிறதுக்கு அடையாளமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்துட்டாரு. அவங்க அப்படியே போய் தேசத்துக்குள்ள உட்காந்துட முடியாது, ஜெயிக்கணும், அவங்க போராடணும். அந்த போராட்டத்துல தான் அவங்களுக்கு சுதந்திரத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இவங்க செய்ய வேண்டியது, அங்க ஒரு வேலையை செய்ய வேண்டியது இருக்குது. என்னன்னா, தங்களை தாங்க யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவனுக்கு ஒப்பு கிடைக்க வேண்டிய சூழ்நிலை அங்க இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? எகைன் இந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா, நாம யோசுவாவின் புஸ்தகத்துல இருக்கிறோம், புத்திர சுவீகாரத்தின் காலத்துல இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டுடைய யோசுவா புஸ்தகம் எதுவா இருக்குது? எபேசியர் புஸ்தகமா இருக்குது. அப்ப எபேசியர் காலம் திரும்ப என்ன இருக்குது? ரிப்பீட்டா இந்த பக்கம் திரும்பி வந்திருக்குதா இல்லைங்களா? இந்த காரியத்தை குறிச்சு எல்லாம் பார்த்தோம். அப்புறம் அந்த காலத்துல செயல்படுகிற ஆவிகளை குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம இப்போ 2 தீமோத்தேயுல காரியத்தை பார்த்தோம். ஏறக்குறைய 19 ஆவிகளை குறிச்சு, நபர்களை குறிச்சு பேசிருக்கு. பாருங்க, எத்தனை நபர்களை குறிச்சு பேசியிருக்காங்க? 19 வகையான ஆவிகள். சரி, கவனிங்க. சரி, 19 வகையான ஆவிகளை குறிச்சு அங்க பேசியிருக்கு. அங்க அதே போல பேதுரு இவர்களை குறிச்சு பேசுறாரு, யோவான் இவர்களை குறிச்சு பேசுறாரு. எல்லாருமே அந்த கடைசி காலத்துல வர்ற இந்த விதமான ஆவிகளை குறிச்சு பேசுறாரு. இவங்கதான் யாரா இருக்கிறாங்கன்னு சொல்லி யோவானை வெளிப்படுத்தும் போது, யோவான் அங்க பேசும்போது, எபேச வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல பேசும்போது, எபேச சபை காலத்துல பேசும்போது, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் இருக்கிறாய், அவர்கள் அது உன்னிடத்தில் உண்டுன்றார். அப்போ நிக்கோலாய் மதஸ்தரின் வித்து உள்ள நுழையுது. நிக்கோலாய் வித்து உள்ள சபைக்குள்ள நுழையுது. அவங்க டைரக்டா வரல. நான் லாஸ்ட் வீக் ஒரு வார்த்தையை காட்டினேன். அவங்க எப்படி வருவாங்க? பக்கவழி சகோதரர்கள் சொல்லப்படுச்சு. கிரீப்பிங் சொல்ற வார்த்தை, கிரெப்ட் என்ற வார்த்தையை சொன்னாங்க. கிரீப்பிங் அப்படின்னும் போது அது ஊர்ந்து வர்றது இல்லைங்களா? அப்ப இன்னொரு வகையில சொன்னா, சர்ப்பத்தின் அடிச்சோடி இங்க வரத பார்க்கலாம். நம்ம பார்த்தோம், சர்ப்பத்தின் அடிச்சோடி செய்தி பார்த்தோம். அந்த சர்ப்பம் என்ன பண்ணுதுங்க? நயவஞ்சகமா பேசி உள்ள நிலையிறது. சர்ப்பம் வெளியில கிரியை செய்யல, ஏதேன்ல உள்ளே கிரியை செஞ்சு. தேவோட ஏதேன்ல அந்த தேவோட ஜனங்களுக்குள்ள வந்து கிரியை செஞ்சு, ஏதேனுக்கு வெளியே கிரியை செய்யல இல்லைங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதே போல தேவோட சபைக்குள்ளே இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்? உள்ள நுழையிறதுக்கு அது அடையாளமா இருக்குது. ஃபர்தரா எக்ஸ்டென்ஷன் போலாமா? அதுக்கப்புறம் இவங்களை எதுக்கு அடையாளப்படுத்தி புனைவுகள் எதை குறிச்சு சொல்லப்படுது? இவங்க என்ன செய்வாங்க சொன்னா, அன்பின் விருந்துகள்ல கரைகளா இருக்கிறாங்க, தண்ணீரற்ற மேகங்களா இருக்கிறாங்க, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களா இருக்கிறாங்க, நல்ல கனி கொடாத வேரோடு பிடிங்கப்பட்ட மரங்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க, நுரை தள்ளுகிற அமளியான அலைகளுக்கு அடையாளம். இப்ப இந்த விஷயங்களை நான் சொல்றேன், இந்த எல்லா விஷயங்களும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் இவர்களை குறிச்சு முன் மாதிரிகள் யார காண்பிச்சாருன்னு சொல்லி காட்டினேன். முன்மாதிரிகள் யாருன்னா, முதலாய் யாத்திரையின் ஜனங்களை முன்மாதிரிகளை காட்டுறாரு. புனைவுகள் புனைவுன்னா என்ன தெரியுங்களா? ஒரு நிகழ்ச்சிக்கு அடையாளமா, ஒரு நிகழ்வுக்கு, பூமியில இருக்கிற ஒரு நிகழ்வுக்கு அடையாளமா காட்டுறது இல்லைங்களா? ஏன்டா இப்படி கல்லு மாதிரி நிக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்லு கிடையாது, கல்லை போல ஜீவனற்று இருக்கிறன்றதுக்கு. அந்த மாதிரி இந்த பூமிக்குரிய இயல்பா நடக்கிற காரியங்களோடு கூட பொருத்தி, அன்பின் விருதுள்ள கரைகளா, தண்ணீரற்ற மேகங்களா,
மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களா, நல்ல கனி கொடாமல் வேரோடு பிடிக்கப்படுகிற மரங்களா, நுரை தள்ளுகிற அலைகளா, கடல் அலைகளா காண்பிக்கப்படுறாங்க. அதே போல பழைய ஏற்பாட்டுல இருக்கிற நபர்கள்ல மாதிரிகள் எப்படி காண்பிக்கப்படுதுன்னு சொன்னா, முதலாவது யாத்திரையில் வந்த ஜனங்களுக்கு அடையாளமா காட்டுறாங்க இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் தம்முடைய ஜனங்களை எகிப்து தேசம் வரவழைத்து ரட்சித்து பின்பு கீழ்ப்படியாதவர்களை அழித்தார். நம்ம ஆச்சு அந்த வசனத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆதிமேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்களுக்கு அடையாளமா காண்பிக்கப்படுறாங்க, நம்ம அதை பாக்குறோம். அதுக்கப்புறம் அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து போன சோதோம் குமோரா பட்டணத்துக்கு அடையாளமா காண்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காயின் வழியே போன்றவர்கள் இவங்க எப்பேற்பட்டவர்கள்? அந்த மூன்று மேல் சொல்லப்பட்ட மூன்று ஜனக்கூட்டத்தாருக்கு அடையாளம். ஃபர்ஸ்ட் கூட்டம் யாரு? யாத்திரையின் ஜனங்கள் இல்லைங்களா? இரண்டாவது யாரு? தள்ளப்பட்ட தூதர்களுக்கு அடையாளமா. மூன்றாவது யாரு? சோதாம் குமார பட்டணத்துல இருக்கிற ஜனங்களுக்கு அடையாளமா. அப்ப அந்த மூணு இடத்துல இருக்கிற காரியங்களுக்கு எப்படி நடந்துச்சோ, அந்த மூணு டைமுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இவங்களுக்கு நடக்க போகுதுன்றதுக்கு அடையாளமா காண்பிக்கப்படுது. ஆனா இவங்க எந்த வழியில பின்பற்றுறவங்க அப்படின்னும் போது அது அடுத்த மூணு கீழே காண்பிக்கப்படுது. அவங்க காயின் வழி சென்றவர்கள். இரண்டாவது பீலேயாமுடைய வழி சென்றவர்கள். பீலேயம் கூலிக்காக வஞ்சகத்துக்காக விரைந்து ஓடினது போல. அதுக்கப்புறம் கோராவை போன்றவர்கள். கோரா யார் தெரியுங்களா? யாத்திரையில வந்து கோகாத் புத்திரத்துல வந்த கூட்டம். லேவி கோத்திரம் தான் அவன். இதான் ஆச்சரியம். யாருங்க? லேவி கோத்திரத்துல வந்த ஒரு கூட்டம். கோகாத் ஐ திங்க் எனக்கு தெரியல, கரெக்டா மறந்துச்சு எனக்கு. அந்த லேவி கோத்திரத்துல வந்த ஒரு கூட்டம் தான் இந்த கோரா. நான் சொல்றேன் அந்த காரியத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுங்க நல்லா. அப்போ இந்த மூணு பேரோட வழியில செஞ்சாங்க. இப்போ யூதா என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த மூணு பேரும் வெவ்வேறு காலகட்டத்துல வந்தாங்க. காயின் வேற காலகட்டத்துல வாழ்ந்தவரு, கோரா வேற ஒரு காலகட்டத்துல வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் பிழையாம் வேற ஒரு நபர், வேற ஒரு காலகட்டத்துல வாழ்ந்த நபர். இந்த மூணு பேரையும் ஒரு எடுத்து கடைசி காலத்துக்கு கொண்டு வர்றாரு. இந்த மூன்று பேருடைய ஆவிகளும் ஒரு நேரத்துல கடைசியா கிரியை செய்துன்றதை காட்டுறாரு. அதே போல வானத்தில் தள்ளப்பட்ட தூதர்கள் இருந்தாங்க இல்லையா, அவர்களையும் அது ஏதோ ஒரு காலத்துல நடந்துச்சு இல்லைங்களா? அடுத்தது சோதோம் குமாரால செயல்பட்ட ஆவிகள், அவங்களுக்குள்ள செயல்பட்ட ஆவிகள், தன்மைகள். அதே போல யாத்திரையின் ஜனங்கள். இந்த எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரே காலத்துக்குள்ள கடைசி யுத்தத்துல கிரியை செய்து, விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவங்க வழிகளை குறிச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் அதை கீழே வாசிக்கும் போது இவங்க எப்பேற்பட்டவர்களா இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க தூஷணக்காரரா இருக்கிறாங்க. மோசையுடைய சரத்துக்காக தர்க்கித்து பேசின பிசாசை போன்றவர்களா இருக்கிறாங்க. இவர்களை குறிச்சு நியாய தீர்ப்பதான் 7ஆம் மனுஷனா ஏனோக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஏனோக்க குறிச்சு பேசுறாரு. அப்படின்னா இந்த எல்லா மோசமானவர்களை குறிச்சு பேசின யூதா ஏனோக்க குறிச்சு பேசியிருப்பாருனால் ஏனோக்கு அடையாளமான ஒரு கூட்டமும் இங்க இருக்குது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்றாரு, சும்மா சொல்ல ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அப்படின்னும் போது எபேச சபை காலத்திலிருந்து 7ஆம் தலைமுறையான ஒரு கூட்டம் இவர்களை குறிச்சு தெரிஞ்சு. ஏனோக்கு பைபிள் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராஃபட் ஈனோக்கா இருக்கிறார். ஈனோக்கு தான் கடைசி காலத்துல நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் சொல்றாரு. இங்க நம்ம வசந்த வாட்சமா இல்லைங்களா? நான் இதை வாசிக்கிறேன் பாருங்க. இந்த அந்த முக்கியமான வசந்த வாசிக்கிறேன் பாருங்க. ஏனோக்க குறிச்சு சொல்லப்படுது பாருங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு, இவர்களை குறித்து எல்லோரும் இவர்களை குறித்துன்ற யாரை குறித்து? மேல சொல்லப்பட்ட அவர்களை குறிச்சு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு 14ஆம் வசனத்துல பாருங்க, 14ஆம் வசனம் வாசிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுத்ததற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல கிரியை நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ளவர்கள் பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தார். இது வெள்ளை சிங்காசன் நியாய தீர்ப்பை குறிச்சு பேசுது. இவர் ஏனோக்கு எப்ப வாழ்ந்தவர்? ஆதியாகம காலத்துல பாவத்துக்கு மனசாட்சியின் காலத்துல வாழ்ந்த ஒரு மனுஷன் ஏனோக்கு, கரெக்டுங்களா? அந்த மனுஷன் யூதா காலத்துல சபை காலத்துல செயல்படுகிற ஆவிகள் இவர்களை குறித்து, பக்கவெளி சகோதரர்களை குறித்து அப்ப எழுதியிருக்கிறார் வெளிப்பாடு. அப்படின்னா ஏனோக்கு அடையாளமா இருக்கிற கூட்டத்துக்கும் இந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும், இவர்களை குறிச்ச ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் அடையாளமா இருக்கு. சொல்லுங்க. நான் 3 பேரை காட்டினேன், முக்கியமா 3 பேரோட வழிகளை காட்டினேன். அந்த வழியில தான் இவங்க நடப்பாங்க. அதே போல இங்க ஒரு சில 5 வகையான பூமிக்குரிய மாதிரிகளை காட்டினேன், தண்ணீரற்ற மேகங்களை காட்டினேன், வேறற்று போய் விடுக்கப்பட்ட மரங்களை குறிச்சு காட்டினேன், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களை
காட்டின அன்பின் விருந்துகள்ல கரைகளா காட்டினா இல்லைங்களா? இவ பிரத்யேகமா இந்த 3 பேரை காட்டுறேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ வெளிப்பாடுன்றது 7 முத்திரைகளா இருக்குது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ வெளிப்பாடுன்றது நீ ஆக்சுவலி முத்திரையில பாத்தீங்க சொன்னா டைரக்டா இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்பாடு பார்க்க முடியாது. முதலாம் முத்திரை என்ன சொல்லுது? முதலாம் முத்திரை என்ன? வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல முதலாம் முத்திரை எப்படி திறக்கப்படுது? வெள்ளை குதிரை. ஆக்சுவலி அது வெள்ளை குதிரைன்றது அந்தி கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துது. அது எப்படி இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்படுத்துது? நான் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு சொல்றது. முதலாம் முத்திரை வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவன். 2ஆம் முத்திரை இது எல்லாமே பாத்தீங்க சொன்னா பிசாசை பற்றி வெளிப்படுத்துது முத்திரையில. நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க நீங்க வசதி வாச்சீங்கன்னா வெள்ளை குதிரை ஏறி இருந்தவன், சிகப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கி நிற குதிரை, 6வது முத்திரை, 5வது முத்திரை, இது எல்லாமே பிசாசுடைய ரகசியங்களை வெளிப்படுத்திட்டு வருதா இல்லைங்களா? இவன் வெள்ளை குதிரை மேல ஏறி இருக்கிற நீங்க பாப்போம். முதலாம் ஜீவனானது வந்து பாருன்னு சொல்லும் போது வெள்ளை குதிரை மேல ஏறி இருக்கிறவனை கண்டேன் இல்லைங்களா? அவனுக்கிட்ட என்ன இருந்துச்சு? வில் இருந்துச்சு, அம்பு இல்ல. அப்படின்னா பிசாசுடைய முதலாம் சபை காலத்துல பிசாசு வெளிப்பட்ட காரியத்தை இங்க காட்டுறாரு. இதுதான் யோவான் சொன்னது. நான் சொன்ன முதலாம் முத்திரையின் கீழே இருக்கிற ரகசியம். அவன் வெள்ளை குதிரை மேல ஏறி பரிசுத்தாவியை போல சபைக்குள்ள வந்ததுக்கு அடையாளமா இருக்குது. சரி, நான் காட்டுறேன். அப்போ 7 முத்திரைன்றது நம்ம பிசாசை வெளிப்படுத்துற ரகசியம் சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசை வெளிப்படுத்துற ரகசியம் சொல்ல. ஆனா நீங்க வாசிக்கும் போது பிசாசை குறிச்சுதான் அந்தி கிறிஸ்துவ பற்றிதான் இது ஓபன் பண்ணுது. ஆனா தீர்க்கதரிசி இதுக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா 7 முத்திரைன்றது இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துதுன்னு சொல்ற. புரியுதா உங்களுக்கு? இந்த கான்ட்ரடிக்ஷன் நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். கான்ட்ரடிக்ஷன் இந்த வேறுபாட புரியுறேன். நீ முத்திரையில வாசிக்கிறீங்களா? முத்திரையில வாசிக்கும் போது 7 முத்திரைகள்னா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? இந்த கிறிஸ்து தேவனோட பரமரசு வெளிப்படுத்தலா இருக்கணும், அநேக செய்திகளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து 7 முத்திரையில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துது. அந்த முத்திரையில் அவரா இருக்கிறார் அப்படின்றார் இல்லைங்களா? அவரே அந்த முத்திரைகள் திறக்கப்பட்ட முத்திரை 7 முத்திரைகள் அவர் தான். அதான் மீட்பின் புஸ்தகமா இருக்குது. நம்ம இதெல்லாம் வாசிக்கிறோம். ஆனா நீங்க முத்திரைகளை எடுத்து அடையாள வடிவுல நீங்க வாசிக்கும் போது பிசாசை குறிச்சுதான் அங்க பாக்குறீங்க டைரக்டா. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னா நீங்க அங்க இயேசு கிறிஸ்துவோட வெளிப்பாடு எங்க பார்க்க முடியும்னு சொன்னா நீங்க முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது அப்படின்னு என்ன வருது அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன வருதுங்க? உங்களதான் கேட்கிறேன். கல்லு மாதிரி உட்காந்து இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது முதலாம் ஜீவன் வந்து அப்படின்னு சொல்லுதா இல்லைங்களா? அந்த முதலாம் ஜீவன் தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற முதல் சாபம். முதலாம் ஜீவன், 2ஆம் ஜீவன், 3ஆம் ஜீவன், 4 ஜீவன்கள் இருக்கா இல்லையா? இந்த 4 ஜீவன்கள் யாருதுங்க? அது தேவன் தன்னுடைய ஆவியை அனுப்புறார். அப்போ தேவனுக்குள்ள அந்த ஆவிகள் தான் பிசாச அடையாளம் காட்டுது. ஃபர்ஸ்ட் தேவனுடைய ஆவியாகிய சிங்கத்தின் ஆவியை நீங்க புரிந்து கொள்ளாம அந்த காலத்துல வெளிப்படுற இருக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவியை நீங்க புரிந்து கொள்ள முடியாது. புரிஞ்சா? அப்போ இந்த முத்திரையை திறக்கப்படும் போது ஃபர்ஸ்ட் நம்ம எதை பாக்குறோம்னா இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்பாடை நீங்க புரிந்து கொள்ளணும். முதலாம் ஜீவன் வந்து பாரு சொல்லுச்சு. முதலாம் ஜீவன் எந்த ஜீவன்? முதலாம் ஜீவன் சிங்க ஜீவன். 2ஆம் ஜீவன் என்ன ஜீவன்? 3ஆம் ஜீவன் என்ன ஜீவன்? 4ஆம் ஜீவன் என்ன ஜீவன்? இப்ப நீங்க வாசிக்கிறீங்க முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது முதலாம் ஜீவன் வந்து நீ வந்து பாருன்னு சொல்லுது. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும்னு சொன்னா வெள்ளை குதிரை பத்தி நீங்க படிக்க மாட்டீங்க. முதலாம் ஜீவனை பத்தி வாசிப்பீங்க. அந்த முதலாம் ஜீவன் தான் இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்படுத்தலே முதல் பாகம். இன்னி அதை அறிந்து கொண்டு அந்த இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்பாடு தான் உங்களுக்கு அடுத்தது பிசாசை குறிச்ச ரகசியத்தை ஓபன் பண்ணுது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ரொம்ப நெக்கா பேசிட்டு இருக்கிறேன், நெக் மூமெண்ட்ல பேசி இம்பார்ட்டன்டான விஷயத்த பேசிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவோட வெளிப்பாடு, அவரை குறிச்சு வெளிப்பாடு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு கள்ள நோட்டை குறிச்சு அவேர்னஸ் வந்து கள்ள நோட்டை குறிச்சு கொடுக்க மாட்டாங்க பேங்க்ல. நல்ல நோட்டை குறிச்சு அவேர்னஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு கள்ள நோட்டை என்னன்றது உங்களுக்கு தானா தெரிஞ்சிடும். அப்ப அது மாதிரி இயேசு கிறிஸ்து பற்றி முழு வெளிப்பாடு நீங்க புரிந்து கொள்ளும் போது பிசாசு இந்த அந்தந்த காலத்துல செயல்படுற தன்மைகள்லாம் வெளிப்பட்டுரும் உங்களுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு இந்த காலத்துல எப்படி வச்சிருக்காருன்னா 7 முத்திரைகளை கீழே வச்சிருக்கிறார். இவங்க பக்க வழியா நுழைகிற சகோதரர்கள் சொல்லப்படுது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து கூட ஒரு ரோமையில என்ன சொல்றாரு சொன்னா அந்த கல்யாண சாலைக்கு வந்து நேர் வழியா வாசல் வழியா வராம பக்க வழியா ஒருத்தன் உள்ள வந்திருக்கிறான். அவன் உள்ள வரும்போது அவனை பாக்குறாரு, அவன் கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனா இருக்கிறான். கல்யாண வஸ்திரம் எதுக்கு அடையாளமா இருக்குது? பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்குது. அப்போ அந்த வீட்டை எஜமான் பார்த்து என்ன சொல்றாருன்னு சொன்னா நண்பனே நீ யாரு அப்படின்னும் போது அவன் பக்க வழியா உள்ள வந்துருக்கான். பக்க வழியா உள்ள வர்றதுக்கு எதுக்கு வர்றான்? திருடுறதுக்கு வர்றான். ஆத்த வாகல திருடுறதுக்கு வர்றான். அப்படியே அவன் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாதவன். இவனை கூட்டு போய் என்ன பண்ணு, அழுகடையும் பற்கடிப்பும் இடத்துல உள்ள போடுங்கன்னு சொல்றாரு இல்லீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பக்க வழியா எங்க வர முடியாது?
விருதுசாலை. அதான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். இந்த காலத்துல மிகப்பெரிய பிசாசு ஒரு ட்ராப் வச்சிருக்கிறான். நம்மளும் அநேக பேர் அதுல பாதிக்கப்படுறோம். என்னன்னா, இன்னைக்கு தேவன் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் கல்யாண சாலைக்குள்ள போறதுக்கு ஒரு வச்சிருக்கிற வழி திறக்கப்பட்ட வார்த்தை, ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட். ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட் என்ன? இன்னைக்கு 7 முத்திரைகள் தான் திறக்கப்பட்ட வார்த்தை இல்லைங்களா? தேவன் 7 முத்திரைகள் திறந்தாரா? மீன்ஸ் அவர் தான் வாசல். ஒரு மனுஷன் விருந்து சாலைக்குள்ள போகணும்னா எப்படி போகணும்? அப்ப இந்த காலத்து வாசல் என்ன? என்ன செய்தி? 7 முத்திரைகள். அவர் தாங்க முத்திரைகளா திறக்கப்பட்டிருக்கிறாரு. அது வழியா போகும்போது தான் விருந்து சாலைக்குள்ள போகணும். நான் அது வேணாம் எனக்குன்னு சொல்ற அநேக நபர்கள் இருக்கிறாங்க. நான் போயிடுவேன். எப்படி போவேன்? நான் அன்பா இருந்து போயிடுவேன், பொறுமையா இருந்து போயிடுவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? பிசாசுடைய இன்னொரு டிராப் இது. பெரிய டிராப்னா பெரிய கண்ணி. அப்போ பிசாசு இதை வச்சு வஞ்சகத்தை வச்சு பாருங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னதான், தேவன் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு அப்பாயிண்டட் வே வழி வச்சிருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலமா எல்லா தீர்க்க தரிசனங்களையும் எல்லா விதமான முத்திரைகளை திறந்து இந்த காலத்துல இருக்கிற ஜனங்களை எடுத்துக்கொள்ளப்படுறது விசுவாசத்தை கொடுப்பேன், அதை விசுவாசி இருந்தா எடுத்துக்கொள்ளப்படுறதுல போவாங்க அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாத்தையும் தேவன் அவர் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு பல விதமான சோதனைகளுக்கு உட்படுத்தி அவருடைய இருக்கிற நேட்டிவ் பிளேஸ மாத்தி 1500 கிலோமீட்டருக்கு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் மேற்கு நோக்கி கொண்டு போய் அந்த இடத்துல சாபினோ கேனியன்ல பட்டயத்தை கொடுத்து, அதே போல சன்செட் மவுண்டன்ல 7 முத்திரைகளை திறந்து இந்த வழியா தான் எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம ஆட்கள் ஈஸியா என்ன பண்றாங்க? அதை நான் எடுத்து சைட்ல வச்சிடுறேன், நான் வேற வழியா என்ன பண்ணிடுறேன். இதுதான் பக்க வழியாய் புறப்பட்டு வருகிற ஆவி. இதுதான் நம்ம அங்க பார்த்தோம். எங்க பார்த்தோம்னு சொன்னா 2 தீமோத்தேயுல பார்த்தோம். இப்பேற்பட்டவர்கள் கடைசி காலங்களில் வருகிற இப்பேற்பட்டவர்கள் பக்தியற்றவர்கள், பக்தி இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க சொன்னா, பெண் பிள்ளைகளோட வீட்டுக்குள்ள நுழைந்து தங்களை வசப்படுத்திக் கொள்ளும். நுழைந்து அங்கேயும் நீங்க படிச்சு பாருங்க, கிரீப்பர்ஸ் இருக்கும், கிரீப்பிங் இருக்கும். அவர்களையும் இங்க தீமோத்தேயு எதுக்கு ஒப்பிடுவாருன்னு சொன்னா, ஊர்ந்து வருகிற பாம்புக்கு, சர்ப்பத்துக்கு ஒப்பிடுவார். நீங்க வாட்சி பாருங்க, இங்கிலீஷ்ல வாட்சி பாருங்க, அந்த வசந்த வாட்சி பாருங்க. புரியுதுங்களா? நான் அந்த வசந்த தான் இப்ப பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன். அந்த வசந்த காட்டுறேன். அங்க பாருங்க. எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாகிய பெண் பிள்ளைகளோட வீடுகள். அந்த காலத்துல பெண் பிள்ளைகளோட வீடுகள் இப்ப இதுவே அடையாளமா இருக்குது, சபைகளுக்கு அடையாளமா இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து, எப்படிப்பட்டவர்கள்னா மேல் சொல்லப்பட்ட 19 ஆவியுடைய நபர்கள். எங்க? வெளியில இருக்கிற போதகர்கள் கிடையாது, சபைக்குள்ள எழும்பணும்னு சொல்லி ஆதி அப்போஸ்தலனாகிய பவுலால் சொல்லப்பட்ட அப்பேற்பட்ட ஆவிகள் நுழைந்து, இப்படிப்பட்ட நுழைந்துன்ற வார்த்தை தான் கிரீப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தை கிரீப்னா என்ன? ஊர்ந்து. எது? சர்ப்பத்தின் ஆவியை கொண்டு. இங்கதான் சர்ப்பத்தின் அடிச்சோடு எபே சபை காலத்துல உள்ள வருது, லவோதிக்கேய சபை காலம் வரைக்கும் வருது. நான் சர்ப்பத்தின் அடிச்சோடு செய்தியில பார்த்தோம் எப்படி உள்ள வரான்னு சொல்லிட்டு, அவர்களை வசப்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தொடர்றது, என்னையும் எம்பரையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து இருக்கிறார்கள். மத்த எல்லா விஷயமும் ஓகே. அப்போ இவர் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது அடுத்து இன்னும் 2 பேர் உள்ள சேர்த்துறார். யாரோ 2 பேர்த்தை சேர்த்துறாரு. என்ன எம்பிரேன்றது பேர்கள் பழைய ஏற்பாட்டுல கிடையாது, யாத்திராகமத்துல கிடையாது. என்ன எம்பிரே யாருன்னு சொன்னா, பார்வோன் வசமா இருந்த 2 மந்திரவாதிகள், சீப் மியூசிஷியன்ஸ். அவங்க மேஜிக்கல் மேன்ஸ். அவங்க மேஜிக் செய்யற ஆட்கள் 2 பேர் இருந்தாங்க. அந்த ஆட்கள் சத்திய விஷயத்துல பரிச்சை, விசுவாச விஷயத்துல பரிச்சைக்கு நில்லாதவர்கள். அப்படின்னு சொன்னா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவர் முதலாவது அடையாளத்துக்கு வந்தாங்க, கோலை எடுத்து பாம்புக்கு வந்தாங்க. அடுத்தடுத்த அடையாளங்கள் வரும்போது அவங்களால விசுவாசத்துல நிக்க முடியல. அவங்களுக்குள்ள அந்த விசுவாசத்துல அவங்க விசுவாசம் இல்ல, ஏதோ அற்புத அடையாளத்தை வச்சு ஓடிட்டு இருந்தாங்க. குறுகிய வல்லமையா இல்ல. தேவன் சிருஷ்டிகருடைய வல்லமை மோசைகளை வெளிப்படுத்தும் போது ஒரு இடத்துக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க வாட்சி பாருங்க, போய் வாட்சி பாருங்க, இது தேவனுடைய விரல் அப்படின்றாங்க. பெண்கள் உண்டாக்குறதுன்னு சொல்லும் போது சொல்றாங்களா இல்லையா? இது நம்ம எதிர்த்து எகிப்திய மந்திரவாதிகளாலும் அதை செய்யக்கூடாமல் போயிட்டு அவங்க சொன்னாங்க, இது தேவனுடைய விரல் சொல்றாங்களா இல்லைங்களா? அது அவங்க சொன்னது எகிப்து தெய்வங்களை குறிச்சு பேசுறாங்க. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியல, விசுவாச விஷயத்துல பரீட்சைக்கு நிக்க முடியல. இவங்களும் அற்புதம் செய்யறவங்களா உள்ள வர்றாங்க ஜனங்களை ஏமாத்துறதுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், மோசே கோலை போடுறாரு, அவங்களும் கோலை போட்டு பாம்பாயிடுச்சு. இதுல என்ன பிரமாதம்? எந்த பிரமாதமும் இல்லையே. அவங்க அந்த ஜனங்களும் என்ன பண்றாங்க? அற்புதம் பண்றாங்க. இஸ்ரேல் ஜனங்களை ஆச்சரியப்படுறதுக்கு எந்த இதுமோ
எந்த விஷயத்தையும் இல்ல. இதுதான் கடைசி காலத்துல மீண்டுமா சபைக்குள்ள நடக்கும்ன்றது சொல்றதுதான். அற்புத அடையாளம், கனவு. இங்க சொன்ன இவங்க என்ன ட்ரீமர்ஸா இருப்பாங்களா, ஃபில்தி ட்ரீமர்ஸா இருப்பாங்கன்னு வசனம் சொல்லுது. ஃபில்தி ட்ரீமர்ஸ் சொல்றாங்க, மோசமான கனவுக்காரர். கனவுல குறிச்சு பேசுறதா இல்லைங்களா, கனவு காண்கிறவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்றதா இல்லைங்களா. இப்ப அது மாதிரி நான் சொல்றேன், எப்பவுமே நான் சொல்றது ஒன்றுதான். தீர்க்கதரிசி சொல்றாரு, எப்பொழுதுமே நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் வார்த்தையோடு பொருந்தாம இருந்தா அதை எடுத்து என்ன பண்ணிடு, தூரம் வச்சிரு. அநேக நபர்கள் என்ன பண்றாங்க சொன்னா, இன்னும் அந்த மாதிரியான காரியங்களை ஈடுபட்டு வார்த்தைக்கு இடம் கொடுக்காம சுய அனுபவத்துக்கு இடம் கொடுத்து வீழ்ந்து போறாங்க. சுய அனுபவத்துக்கு இடம் கொடுத்து வீழ்ந்து போறவங்க. வார்த்தை என்ன சொல்லுது அதை ஃபாலோ பண்ணு. இந்த காலத்துக்கு தேவன் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, தேவனுடைய மூன்றாவது வழிதான் சொப்பனம். முதல் வழி தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி வச்சிருக்காரு. அந்த வழியில வாங்க, அந்த வழியில வர்றதுக்கு தயாரா இல்ல. எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அது வார்த்தைக்கு விரோதமா இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போற. அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம்? உன்னுடைய அனுபவம் வார்த்தை கூட பொருந்தலையே. உன் அனுபவத்தை என்ன பண்ண எடுத்து எதோட பொருத்தி பாரு. அப்ப தீர்க்கதரிசிக்கு ஒரு அனுபவம் வந்துச்சு, அவர் எதோட பொருத்தி பார்த்தாரு, வார்த்தையோட பொருத்தி பார்த்தாரா இல்லைங்களா. அவருக்கு என்னங்க டனல் மில், கிரீன் மில் கேவல வரும்போது அவர் சப்பனங்களை பாக்க தர்ஷனம் பாக்குறாரா இல்லைங்களா. அது ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, விதைக்கிற மனுஷங்களை பாக்குறாரு. இது எங்கடா பொருந்துன்னு சொல்லி அவர் தேடி பார்க்கும்போது எங்க பொருந்துறாரு பாக்குறாரு, எப்ரேயர் ஆராதிக்கிறது பாக்குறாரா இல்லையா. அதே போல என்ன பண்ணுங்க, ஊட்டிக்காவில போய் ரெண்டு பேர் அபிஷேகம் பெற்ற ரெண்டு பேர் அந்நிய பாஷை பேசும்போது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு தேடி பார்க்கும்போது திரும்ப கிரீன் மில் கேவுக்கு ப்ரே பண்றாரு இல்லைங்களா. அப்ப தேவனுக்கு இதை வெளிப்படுத்துறாரு இல்லைங்களா. தீர்க்கதரிசி 1933 வருஷத்துல ஒஹையோ ரிவர்ல அவர் 17வது நபர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது வானத்துல இருந்தாங்க ஒயிட் பால், ஃபயர் பால் வருதா இல்லைங்களா, வந்துச்சா இல்லைங்க, கர்த்தருடைய தூதனான அவர். அப்புறம் தண்ணீர் அங்க கலங்குச்சு, அங்க ஒரு சத்தம் வந்துச்சு, 3 விஷயங்கள் நடந்துச்சு. கவனிங்க நல்லா. ஒண்ணு சவுண்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒயிட் பில்லர் ஆஃப் ஃபயர்ல தூதன் வந்தாரு, அதுக்கப்புறம் தண்ணீர் கலங்குச்சு. இதெல்லாம் பார்த்து தீர்க்கதரிசி ஐயோ எனக்கு பெரிய அற்புதம் நடந்துச்சு அவர் போல, இது என்னன்னு சொல்லி அவனுக்கு தியானிக்கிறார், வீட்டுல தியானிக்கிறார். என்ன இருக்குது, என்ன இந்த டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி தியானிக்கும் போது அவர் வெளிப்படுது. பெதஸ்தா குளத்துல தூதன் இறங்கும்போது தண்ணீர் கலங்குச்சு. ஓ இது சத்தமா இருக்குது. இஸ்ரேல் ஜனங்களை மோசையோட கூட பேசும்போது தேவன் அக்கினி சமத்துல பேசினாரு, அங்க சத்தம் வந்துச்சுன்னு சொல்லி அவர் வேதத்தோட பொருத்தி பாக்குறாரு. எஸ், இது என்னுடைய அனுபவம் வார்த்தையோட கூட பொருந்துதுன்னு சொல்லி அவர் எடுத்து போனார். விசுவாசிக்கிறீங்களா, சொல்ல விஷயம் புரியுதுங்களா. அப்ப அப்படி இருக்கும்போது இதுதான் அந்த அனுபவமா இருக்குது. இது கடைசி காலத்துல வந்துச்சு. சரி, இப்போ அடுத்த ஒரு சில விஷயங்கள் நான் காட்டுறேன், நல்லா கவனிங்க. இப்போ நம்ம பாக்குறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம், இந்த தூதர்கள் எப்பேற்பட்டவர்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க யாரு, இவருடைய தன்மைகளை விதமா இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுது. என்ன ஸ்டார்ட் பண்ணுது, ஏனெனில் நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாய் புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவராகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆக்கினை பூர்வத்திலே எழுதி இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. அப்படின்னா இவர்களை குறிச்சு ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இப்படி சொல்லுது, இவங்க தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவா புரட்டுவாங்கன்னு சொல்லி. அப்படின்னு சொன்னா நாளை சொன்ன முதல்ல பிசாசு ஏதேனும் செயல்படுத்த பாவம் என்ன பாவமா இருக்குது, விபச்சார பாவமா இருக்கு. தேவனுக்கு பிடிக்காத 2 பாவங்கள் என்ன, விபச்சாரமும் விக்கிரகாரம். 2 விஷயங்கள் தேவன் செஞ்சதுனால்தான் தானே எப்படாவே என்ன பண்ணாருங்க வெளியே வச்சாரா இல்லைங்களா. சரி, இந்த விஷயம் திரும்ப சபை காலத்துல உள்ள சபைக்குள்ள வரும்போது இந்த ஆவிகள் செயல்படுத்துறவங்க தேவனுடைய கிருபையை தள்ளி இந்த காம விகார நடக்க உள்ள கொண்டு வருவாங்கன்னு சொல்லி இதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு எப்படி வந்துச்சு சொல்லி எபேசு சபை காலத்துல இவர்களை குறிச்சு எபேசு சபை காலத்துல என்ன நினைச்சுன்னு சொன்னா நாஸ்டிசம்ன்ற ஒரு கோட்பாடு வந்துச்சு. கவனிங்க நல்லா, நாஸ்டிசம்ன்ற ஒரு கோட்பாடு வந்துச்சு. அந்த நாஸ்டிச கோட்பாடு என்ன கோட்பாடுன்னு சொன்னா அது ஒரு மோசமான கோட்பாடு, ஞான கோட்பாடு, ஞான கொள்கை. நாஸ்டிக் அப்படின்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம். ஞான கொள்கைன்றது அதுல அவங்களுக்குள்ள ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கும். அவங்களுக்கு ஒரு சில, இப்ப ஒரு கொள்கை வருதுன்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குமா இல்லையா. அதுல பத்தி சொன்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வரவே இல்லைன்றது அவங்களோட ஒரு கொள்கை கோட்பாடு. இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வரவே இல்லை, எல்லாம் தானா உண்டாச்சு, சிருஷ்டிக்கிற மறுதளிக்கிற கோட்பாடு. நான் கொலைசியர் புஸ்தகத்தை எடுக்கும்போது இந்த காரியத்தை எடுத்திருக்கிறேன், நீங்க போய் பாருங்க, புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வரவே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு கோட்பாடு புரிஞ்சா. இப்ப அவங்களை குறிச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன், சின்ன லைன் மட்டும் உங்களுக்கு காட்டுற பாருங்க. நாஸ்திச கோட்பாடை குறிச்சு இங்க பாருங்க, முக்கியமான விஷயம் மட்டும். அப்போஸ்தலர் சபை காலத்துல 1-2 நூற்றாண்டுகளில் கிறிஸ்துவ ஒரு காலத்துல பிசாசு ஒரு கொள்கை கோட்பாடு கொண்டு சவாலா வைக்கிறான். இப்போ நாஸ்திச கோட்பாடு டைரக்டா இப்ப வரல,
இரண்டாம் சபை காலத்துல ஒரு கோட்பாடு வருது, ஒரு கொள்கை வருது, ஒரு பிசாசு ஒரு வாய செயல்படுறான். மூணாம் சபை காலத்துல வந்து செயல்படுறான். முதலாம் சபை காலத்துல ஒரு கொள்கை கோட்பாட சபைக்குள்ள வந்து செயல்பட்டான். இரண்டாம் சபை காலத்துல வேறமா செயல்பட்டான். மூன்றாம் சபை காலத்துல அவனை என்ன பண்றான், தோற்றத்தை மாற்றிக்கொண்டே வந்து கிரியை செய்யறானா இல்லையா? இது மாதிரி செயல்படுறான். இந்த காலத்துல திரும்ப சபைக்குள்ளே இருந்து கொண்டு செயல்படுறான். புரியுதுங்க உங்களுக்கு? அப்ப ஒரு காலத்துலயும் பிசாசு என்ன பண்றான், தன் நிறத்தை மாற்றிக்கொண்டே வரான். ஆனா ஒரே ஆள் தான் அவன். இப்ப அந்த மாதிரி கிறிஸ்துவத்துக்கு பெரும் சவாலா அமைஞ்சது இதுதான். இன்னைக்கு பிசாசு எப்படி செயல்படுறான்? இன்னைக்கு கொஞ்சம் தீர்க்கதரிசி இந்த காலத்துல பெந்தகோஸ்தே சாப்பிடறதுக்குள்ளே செயல்பட்டான் இல்லையா? அதுல இருந்து தீர்க்கதரிசி தன் விசுவாசத்துக்கு போராட வேண்டியதா இருந்துச்சு. போராடி நின்ற பின்னாடி இந்த சபை காலத்துக்கு வரும், இந்த சபை காலத்துக்குள்ள கிரியை செய்யறான், போராடுறதுக்கு கிரியை செய்யறான். இப்ப அடுத்தது பாருங்க, இந்த சொல் கிரேக், இதுக்கு வந்து நாசிஸ் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து அறிவுன்னு அர்த்தமா, ஞானம்னு அர்த்தமா. இது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணுமே. அறிவுன்றது, ஞானம் அப்படின்றது ஏதேன்ல ஃபர்ஸ்ட் பிசாசு ஏவாள்கிட்ட பேசின வார்த்தை இதுதான். என்ன பேசி, நீ ஜீவ விருட்சத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு பதிலாக நன்மை தீமையை அறியுது அப்படின்னா ஞானத்தை பெற்றுக்கொள்றது. நீ ஞானத்தை பெற்றுக்கொள்வது மூலமா நீ ஜீவனை அடையலாம், நீ மறிக்க மாட்டேன்ற அந்த கொள்கை கோட்பாடு இல்லையா? அதனாலதான் தேவன் தீர்க்கதரிசி செய்தி எடுத்திருக்கிறாரு. வசனம் சாலமன் சொல்லும்போது கூட சொல்றாரு, என்ன சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய விசுவாசமும் அதுக்கு எதிரான அறிவு கூர்மை அப்படின்றது அந்த நாஸ்டிசம். ஃபர்ஸ்ட் ஏவாளுக்கு பிசாசு கொடுத்த டீச்சிங் என்ன டீச்சிங் சொன்னா ஞானம், சுயமா சிந்திக்கிற ஞானம். அதனாலதான் தேவன் எப்பொழுதும் இருதயத்துல செயல்படுறார், பிசாசு எப்பொழுதும் செயல்படுறான், மூளையில செயல்படுறான்றது விசுவாசிக்கிற சொல்றதுங்களா அவனுக்கு. அப்ப அந்த ஞான கொள்கை ஏதேன்ல எப்படி கிரியை செஞ்சோ அதே மாதிரி கிரியை செய்யுது. முதலாம் சபையின் காலத்துல ஞான கொள்கையை கிரியை செய்யுது. இப்ப இன்னைக்கு கூட வெவ்வேறு வடிவங்கள் வந்திருக்குது, நான் சொல்றேன். அப்போ அதோட அடிப்படை நம்பிக்கை என்னன்னு சொன்னா டுவாலிட்டி அப்படின்னா டுவலிசம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா ரெண்டு விஷயம், நல்லது கெட்டது அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் படைப்பை பத்தியதான ஒரு கோட்பாடு உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா தேவதூதர்களும் மற்ற விஷயங்களும் அவங்கள நம்ப மாட்டாங்க, அந்த காரியங்கள் அவங்களுக்குள்ள இல்ல. தேவ சிருஷ்டிக்கிற ஒருத்தருக்கு இருக்கிறாருன்றதை அவங்க நம்ப மாட்டாங்க. புரிஞ்சுக்கணும். அதனாலதான் கொலை செயல சொல்லப்படுது, இவரே எல்லாத்துக்கும் முந்தினவர், இவருக்குள்ள எல்லாம் சிருஷ்டிக்கப்படுதுன்னு சொன்னாரா கொலை செயல? சொன்னா இல்லைங்களா? கொலை செயல் வந்து இந்த ஞானவாத கொள்கைக்கு விரோதமா தான் எழுதப்பட்டது. கொலை செயல் புஸ்தகத்துல இருக்கு இல்லைங்களா? அதை 1ஆம் அதிகாரத்துல வாட்சி பாருங்க. அது எல்லாமே நான் மெசேஜ் எடுத்திருக்கிறேன். ஞான கொள்கை வந்து சிருஷ்டிக்கிற ஒருத்தர் இல்ல அப்படி சொல்லப்படுது. அப்ப சொல்லும் போது இங்கதான் சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து வழியை காட்டின வந்த ஒரு தூதனா சொல்லப்படுது, ஒரு மனுஷனா சொல்லப்படுது. அவர் மாம்சத்துல வரல அப்படின்னு சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து கொல்லப்படவே இல்லைன்னு சொல்லப்படுது. இதுக்கு பின்பதாக இவங்க தான் வந்து இன்னொரு காரியத்தை சொல்லட்டுமா, யூதாசை குறிச்சு நான் பேசினேன். யூதாசை குறிச்சு சொன்னா யூதாசுக்கு பின்பதாக பவுலுடைய நிருபங்களை போல யூதாசின் நிருபம் எழுதப்பட்டுச்சு. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும் யூதாசின் நிருபம் எழுதப்பட்டுச்சு? புரிஞ்சா உங்களுக்கு? ஆமா, அவங்க அந்த காலகட்டத்தில் ஒரு நிருப சபை காலத்தை சுத்தி வந்துச்சு. இதை குறிச்சு தான் அந்த காலத்துல இரேனியஸ் போராடினார். இரேனியஸ் இருந்தார் இல்லையா? அதனாலதான் கண்டெண்டரா இருந்தார், ஒரு போராளியா இருந்தார் அவரு. இந்த காலத்துல இங்க யூதாசின் புஸ்தகம் இருந்துச்சு. யூதாசின் புஸ்தகத்தின்படி யூதாஸ் தப்பானவன் கிடையாது, அவன் மேன்மையானவன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. யூதாஸ் நல்லவன். அதே போல ஏதேன்ல பிசாச தேவனை என்ன பண்ணாரு சொன்னா அது மாதிரி செய்ய சொன்னாரு. தேவனை தவறானவராகவும் பிசாச நல்லவனாகவும் காட்டுற அந்த கொள்கை கோட்பாடு நாஸ்டிசம். அப்ப யூதாஸ்ல வந்து யூதாஸ் கேட்டின் மகனாவும் மோசமானவனாவும் பாவ மனுஷனாவும் இருக்கும்போது அந்த யூதாசை குறிச்சுதான அந்த நிருபம் சபைக்குள்ள வந்து அவன் நல்லானாவும் அவனுக்குள்ள ஒரு இயேசு கிறிஸ்து சொல்லிதான் அதை செஞ்சுதாவும் இந்த மாதிரி ஒரு சில அதை நியாயப்படுத்துறதுக்கு ஏதுவான காரியங்களும் பிசாசு கொண்டு வந்தான். உங்களுக்கு தெரியுமா டாவின்சி கோட் தெரியுங்களா? உங்களுக்கு படம் பார்த்துறீங்களா? எத்தனை பேர் டாவின்சி கோட்? அந்த டாவின்சி கோட் படத்துக்கு முன்பதாக டாவின்சி கோட் படம் ஒரு கதை. அந்த டாவின்சி கோட் படத்துக்கு ஒரு நாவல் இருக்கு. என்ன நாவல் அது? டாவின்சி கோட் நாவல் இருக்கு. அந்த நாவல் படிதான் அந்த கதை எழுதப்பட்டுச்சு. அதுபடி இயேசு கிறிஸ்துக்கு வந்து ஒரு குடும்பம் இருந்ததாகவும் அது வந்து மரியாளாவும் மகதலேனா மரியாளாவும் இந்த மாதிரி வந்து சித்தரிக்கிற பிசாசுடைய பொய்யான கட்டுக்கதை அது. 2007 2008 அந்த படம் வந்துச்சு. அதுக்கு முன்னதாக வந்து டான் பிரவுன் வந்து ஸ்டோரி எழுதினான். அவனுக்குள்ள பிசாசு அனாயிட் ஆயிருச்சு. டான் பிரவுனுக்குள்ள பிசாசு அந்த மாதிரியான கொள்கை கோட்பாடு எடுத்து வந்து நன்மையை தீமையாவும் தீமையை நன்மையாவும் எழுதுறது. உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் இந்த வார்த்தை சொல்லும் போது பிசாசு வந்து நோட் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா அதை குறிச்சு ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றேன் உங்களுக்கு. இலுமினாட்டிஸை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இலுமினாட்டிஸை குறிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தயவுசெய்து பாருங்க. இன்னைக்கு நிழல் உலகத்திலிருந்து அவங்க ஆளுகிறவர்கள் அவங்க தான். அவங்களுடைய மத நம்பிக்கைன்றது தெரியுமா? இருள்ல தான் இருப்பாங்க, வெளிச்சம். அவங்களுடைய சிலுவை வந்து நேரா இருக்காது. எங்க இருக்கும்? தலைகீழா இருக்கும்.
தலைகளா இருக்கும். புரியுங்களா? அப்ப அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் டிஃப்ரெண்டா இருக்குது. அவங்க டைரக்டா பிசாசு ஆராதிக்கிறவங்க. ஆமா ஆமாங்க. இதுடைய இங்க நம்ம வாசிக்கிறதுடைய ஃபர்தர் நீட்சி தான் அந்த கொள்கை கோட்பாடுகள்லாம். இலுமினாட்டிஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? பலவிதமான மத சடங்குகள், குழந்தைகளை வந்து அவங்க வந்து என்னங்க தப்புன்ற தப்பே கிடையாது. எல்லாருமே நாங்க என்ன பாவம் செய்யலாம், யார் வேணாலும் யார் கூட இருக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, பெரிய தீவுகளுக்குள்ள பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ் எல்லாம் உள்ள போய் தவறுகளை செய்வாங்க, மோசமான தவறுகளை செய்வாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் என்ன பண்ணாங்க, சைன் பண்ணும். இந்த உலகத்துல பெரிய பெரிய தலைகள்லாம் வந்து பெரிய பெரிய ஆட்களுக்கு எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, சைன் பண்ணி அதிகாரங்களை கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து கேட்டுச்சா இல்லையா? இயேசு கிறிஸ்து என்ன கிடைச்சு, நான் என்னை பணிந்துகொள் எல்லாத்தையும் கொடுப்பேன். அப்ப இந்த உலகத்தில் எல்லா ராஜ்யம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஞானவாத கொள்கை எங்கதான் வந்துச்சு? இப்ப நான் கீழே ஃபாஸ்டா நான் வேற காரியத்துக்குள்ள நான் போறேன். இப்ப பாருங்க, பாவம் மனம் திரும்புதலால் ரட்சிப்பு கிடப்பதில்லை. இங்க ஈஸியா ஒரே வார்த்தையில தூக்கி போட்டா பாருங்க. பாவம் இருக்குது, ரட்சிப்பு பெறதுனால நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறதுல ரட்சிப்பு கிடைக்கிறது கிடையாது. மனம் திரும்புதலால ரட்சிப்பு கிடைக்கிறதுல சொல்லிட்டான். ஒரே வார்த்தை முடிஞ்சா. நீங்க யாரும் மனம் திரும்ப தேவையே. இன்னொரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. இது வந்து சபைக்குள்ள வந்திருக்குதா இல்லையா, டினாமினேஷன் வந்திருக்குதா இல்லையா அப்படின்னு சொன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நான் யூடியூப்ல வந்து ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். என்டைமே ஸ்தாபன சபையில ஒருத்தர் இருக்கிறான், நிறைய பேர் இருக்கிறாங்க, ஷார்ட்ஸ் போட்டுக்கிறான், கிராப் வெட்டி இருக்கிறான், கடுகன்லாம் போட்டுருக்கிறான். எல்லாரும் சபைக்கு வாங்கன்றான். நீங்க ஹோமோசெக்சுவலா வாங்க, லெஸ்பியனா வாங்க, நீ எப்படி இருந்தாலும் வாங்க, அதெல்லாம் தப்பே கிடையாதுன்றான். பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? ஒருத்தர் சிங்கப்பூர்காரனா இன்னைக்கு அந்த அப்படின்னா, அதாவது என்ன பண்றாங்க சொன்னா, கிருபைய வந்து என்னங்க எக்ஸ்ட்ரீம் கிரேஸ் இது பண்றவங்க, எதுவுமே தப்பு கிடையாதுன்றவங்க, பாவத்தை குறிச்சு ஒரு வரையறையே இல்லாதவங்க, மாம்சத்தை குறிச்சு ஒரு கட்டுப்பாடே இல்லாதவங்க. நீ பாக்குற இல்லையா? அந்த ஆவி என்ன எங்க கிரியை செய்யுது, உள்ள கிரியை செய்யுது. அப்போ எது தப்புன்னு சொல்லி இவ்வளவு நாள் வச்சுட்டு வந்தோமா, தசை கவனிங்க, எது இவ்வளவு நாள் தப்புன்னு வச்சுட்டு வந்தோமா அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்றத நுழைச்சிட்டு முடிஞ்சா. தப்புக்கு மனம் திரும்புதல் தேவையில்ல, ரட்சிப்புக்கு பாவம்ன்றது இருந்தாதான் இல்ல சொல்றேன். பாவம் இருந்தாதான் என்ன மனஸ்தாபனம் இருக்கும். மனம் திரும்புதல் தான் ரட்சிப்பு இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த பாவம்ன்ற விஷயத்தை எடுத்துட்டா எதுவும் பாவம் இல்லைங்க. எதுக்கு நீ மனம் திரும்பணும்? நான் சிலரை கேட்டிருக்கிறேன், ஏன் திருந்துங்க பொறுத்தாரு அப்படின்னா, நான் ஏன் திருந்து நான் என்ன பண்ணுவாங்க பாருங்க, எப்படி பாருங்க, திருந்துறதுக்கு அப்படி என்ன நாங்க பண்ணிட்டேன் நானே அப்படின்வாங்க. அப்படி என்ன பண்ணிட்டேன் நாங்க? அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, குற்ற மனசாட்சியே இல்லை அப்படின்னா, அவளுக்குள்ள ஒரு மனுஷனை பாவத்தை உணர்த்துறது யாரு? பரிசுத்தாவி. அப்ப பரிசுத்தாவி அவளை விட்டு எடுபட்டார். ஒரு மனுஷனுக்கு பரிசுத்தாவி கிரியை செய்யலன்னு சொன்னா, பூமியில எல்லா மனுஷனுக்கும் அதை கிரியை செய்யும் ஒரு அளவுல. ஒரு வெளியில இருக்கிற அந்நியனுக்கும் அது கிரியை செய்யும். அந்த மனுஷனுக்குள்ள வித்து இருக்கும் பட்சத்தில் பரிசுத்தாவியை பின்தொடர்வார். தொடர்ந்து சரியான வழிக்கான ரூட்ஸை காட்டுவார். அவன் இருதயத்துல இந்த மறுதளிக்க அவனுக்குள்ள ஃபர்ஸ்ட் குற்ற மனசாட்சி போயிடும். தப்பு இல்லைன்ற என்ன வரும். அதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பாவத்துக்கும் மரணத்துக்கும் போறதுக்கான வழி. இதுதான் நாஸ்டிசம் போதிச்சது. அடுத்தது அவங்க என்ன பண்றாங்க சொன்னா, இதெல்லாம் எடுத்து போட்டாங்க. இயேசு கிறிஸ்து பற்றி தவறான கொள்கைனா, இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வரலன்னு. அதனாலதான் நீங்க யோவான்ல வாசிக்கிறீங்களா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணாத எந்த ஆவின்னு சொல்றீங்களா, அவங்க அதனாலதான் அவர் எழுதுறாரு, எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏன் பாவம் செய்யல அப்படின்னா, அவங்க ஒரு ரோமன் கேத்தலிக்ஸ் எடுத்துட்டாங்க அந்த கொள்கையை, அவங்க ஏத்துக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து மாம்சத்துல வரல. இயேசு கிறிஸ்து என்னங்க மாம்சத்துல வரல. ரோமன் கேத்தலிக் இல்ல, நேசிச கொள்கை. அவருடைய நிழல் வந்து நிலத்துல உள்ளாது, அவர் சிலுவையில் அறையப்படவே இல்லை. இந்த மாதிரி கொள்கை கோட்பாடுகள்லாம் வந்துச்சு. அப்போ மாம்சத்துல வந்தா பாவம்ன்றது ஒரு விஷயம் இருக்கும். அவர் பாவம் செய்யறதுக்கு காரணம் அதுதான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லி அப்படியான விஷயங்கள் எடுப்பாங்க. இதை குறிச்சுதான் நான் இங்க ஆல்ரெடி சொன்னேன், மாம்சத்தில் வந்தவரை அறிக்கை பண்ணாத எந்த ஆவி, அதான் சொல்றாரு யோவான். அந்த வார்த்தையை மாம்சமாச்சு, இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்தாருன்றத அவர் நிரூபி சொன்னார். அதேதான் வந்து கொலை செய்யறதுல இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமா இருக்கு, இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமா தெய்வத்துவம் அவருக்குள்ள வாசமா இருக்குன்னு சொன்னார். இதெல்லாம் ஞானவாத கொள்கை, அந்த காலத்துல வந்த ஞானவாத கொள்கை. அதான் இன்னைக்கு டிஃப்ரெண்டா சபைகள்ல மாறி வந்திருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இவர்கள் சபைக்குள்ள வந்து கிரீப்பர்ஸா பாம்புகளா உள்ள நுழைஞ்சு இவங்க நேஸ்டிசத்துடைய இன்னொரு கொள்மையான மோசமான கோட்பாடு ஒண்ணு இருக்கு. அதுதான் எங்க பாருங்க, சொல்ல பாருங்க என்னன்னு சொன்னா, அது என்ன கோட்பாடுன்னு சொன்னா, உடல் எப்படி அழிந்துவிடும், அதனால எத்தகைய பாவத்தை செய்யலாம்,
அது ஆவியை பாதிக்காது என்ற தவறான எண்ணம். மாம்சத்துல என்ன செஞ்சாலும் தேவன் மன்னிச்சிருவார் பிரதர். மாம்சத்துல என்ன செஞ்சாலும் தேவன் மன்னிச்சிருவார். இந்த கோட்பாடு ஞானவாத கொள்கை கோட்பாடு. அதுதான் நீங்க யாரும் இன்னொரு ஆவிகளுக்கு நீங்க எந்த நபரும் உங்க கூட பேச வேண்டிய தேவையே இல்லை. ஆவிகள் சுத்தியும் இருக்கும். சுத்திகள் உங்களுக்கு சுத்தி 4th டைமென்ஷன்ல கிரியை செஞ்சுட்டே இருக்கும். நீங்க அதை இடம் கிடைக்கும் போது உள்ள வந்துடும். இதுவா ஞானவாத கொள்கைன்னா, ஞானவாத கொள்கைன்றது அந்த காலத்துல வைக்கப்பட்ட பேரு. அந்த கொள்கை வரதுக்கு பிசாசுடைய ஆவிதான், அந்த காமித்தினாவே லெவிஷியஸ் ஸ்பிரிட் தான் காரணம். அப்ப இந்த காலத்துல திரும்ப வரும்போது சரீரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது பிரதர். நீங்க மாம்சத்தை தீட்டுப்படுத்தாலும், சிகரெட் குடிச்சாலும், தவறான வார்த்தைகள் உபயோகிச்சாலும், மாம்சத்தை கரைபிடிச்சாலும், உபச்சாரம் செஞ்சாலும் எதுவுமே இல்லை. தேவன் அதெல்லாம் ஒண்ணும் தப்பே இல்லை. தேவன் இதை மட்டும் பாக்குறாரு, இருதயத்தை மட்டும் பாக்குறாரு அப்படின்ற அந்த கோட்பாடு. இது எந்த கோட்பாடு? நாசிச கோட்பாடு. இதுதான் பக்க வழியான அந்த சகோதரர்கள் வழியா உள்ள வந்துச்சு. இதுதான் எங்க வந்துச்சு? ஏதேன்ல இருந்துச்சு இல்லையா? ஏதேன்ல தான் இந்த நாசிச கோட்பாடோட தொடக்கம் இல்ல. இது என்னங்க, நீங்கள் சாவதில்லை. அவர் சொன்னார், என்ன சொன்னாரு? நீங்க புசிக்கும் நாள்ல சாவீர்கள் சொன்னாரா? அப்படிங்களா? சாவீர்கள் சொல்லும் போது பிசாசு நீங்க சாவதில்லைன்னு போது அது தவறு ஒண்ணு இல்ல. நீ மாம்ச ரீதியா கனியை புசிக்கலாம். கனி மீன்ஸ் நான் இந்த திருவதி சொன்னார், நான் வசந்த வச்சேன். கனினா நாங்க அந்தந்த காலத்துக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் தான் கனியா. நான் சொன்ன உங்களுக்கு அதை புசிப்பதுன்னும் போது அது செயல் இருதயத்துல ஏற்றுக்கொண்டு, சிந்தையில ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துறதா கனியை புசிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நன்மை தீமையை எடுத்து விரிச்சோன்றதா பேரை தவிர அது தீமையான விரிச்சம் தான். கரெக்டுங்களா? அது பேர் என்னங்க? நன்மை தீமை. இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்க சொன்னா, எந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்க சொன்னா, ஒரு மருந்து அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்க சொன்னா அதுல 100% வராது கடைசியா. பாத்துருக்கீங்களா? எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? காரணம் என்னங்க? இப்ப ஏதாவது ஒரு பாத்தீங்க சொன்னா ஒரு சில கிருமிகள் இருக்கும், சோப் பண்ணி வாஷ் பண்ணுவாங்க. என்ன காரணம்? 100% பியூரா அந்த மனுஷன் இதை என்ன பண்ண முடியாது, அவன் ஞானத்துல கொடுக்க முடியாது. இது நன்மைக்குன்னு தான் வந்துச்சு, ஆனா தீமையால மாறும். அதனால தீர்க்கதரிசிகிட்ட கேக்குறாங்க, இந்த டிவி டெலிவிஷன் சாபமா அப்படின்னு கேக்குறாங்க. தீர்க்கதரிசி நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா அதை ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்துக்கு வந்துச்சு. இன்னைக்கு பிசாசு என்ன மாத்திட்டான்? சாபமா மாத்திட்டான். அப்ப மனுஷன் உண்டாக்குற அவன் ஞானத்தினால் விளைகிற ஒன்னொன்னுமே 1000 வருட சாட்சிக்கு முன்பதாக அழிய வேண்டியது, அழியும். அதனாலதான் 3rd வேர்ல்டு வார் அந்த வேலையை செய்யும். இன்னைக்கு பூமியில பாக்குற எல்லாமே அழிஞ்சு போயிடு சகோதர சகோதரி. எதுவுமே என்ன பண்ணாது. பிசாசுல உண்டாக்கப்பட்ட மனுஷன் 4th டைமென்ஷன் விஞ்ஞானத்தினால் உண்டான எதுவுமே இருக்காது. அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமா இருந்துச்சு. நான் அதை எடுக்கிறேன், உங்களுக்கு அடுத்ததை எடுக்கிறேன். அப்ப இவர்கள் என்ன பண்ணாங்க? சபைக்குள்ள நுழைந்து அவங்க என்ன அன்பின் விருதுகளில் கரைகளா இருப்பாங்க. உலகத்திலையும் ஈடுபடுவாங்க, பாவத்துல ஈடுபடுவாங்க, இங்க ஈடுபடுவாங்க. தவறு ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஆகான பண்றோம், ஆகான போன்று அவங்கள மூவ் பண்ணாம இருந்தா அவங்கள என்ன பண்ணாங்க? கலிக்காம இருந்தா சபைனா அது முன்னாடி மூவாவது பாருங்க. அதெல்லாம் இங்க நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்போ இங்க அவங்களுடைய அப்போஸ்டினா விசுவாச துரோகம். அது சபையின் பிதாக்களான எரேனியஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன், அவர் கண்டெண்டரா இருந்தார் இல்லைங்களா? உங்களுக்கு கண்டெண்டர்ஸ் ஃபெய்த், விசுவாச போராளிகளுடைய விசுவாசம் அது. மற்றும் தெர்டூலியன் போன்ற கொள்கைக்கு எதிராக மிகவும் வலுவாக போராடினார்கள். இப்ப இந்த கொள்கைக்கு ஆப்போசிட்டா போராடினவர் அவர் தான். அதுக்கப்புறம் அதே சொன்ன முன்னாடி சொன்ன இல்லைங்களா, உங்களுக்கு என்ன கொள்கை என்ன சொன்ன? அந்த யூதாசுடைய சுவிசேஷம் இருக்குது, நெட்ல இருக்கு. அந்த காலத்துல இருந்துச்சாங்க அந்த யூதாசின் சுவிசேஷம். அதெல்லாம் தப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவே அவர் சொல்லி கொடுத்து செஞ்சாரு. இதெல்லாம் இந்த கொள்கை இருந்துச்சு. இதுதான் பிசாசு பண்ற இன்னொரு டிராப். மாம்சத்துலாம் தவறு கிடையாது பிரதர். மாம்ச தேவன் என்ன பண்றாரு? அழிச்சு போட்டுறாரு. ஏன் நீங்க எல்லா பாவம் செய்யலாமே? மாம்சம் மண்ண மாறிடுது இல்ல. இந்த கொள்கை யார் கொண்டு வந்தது? பிசாசு கொண்டு வர்றது. இதுதான் அடுத்த லைனு. உங்களுக்கு அதான் காட்டுறேன். உங்களுக்கு அடுத்த காரியத்தை காட்டுறோம். கவனிங்களா? அடுத்த விஷயத்துக்கு போலாமா? பாருங்க, அடுத்த ஒரு சில விஷயங்கள் காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ இவங்க பக்க வழியாக நுழைந்து இருக்கிறார்கள். அவர்கள் ஆக்கினைக்குள்ள அவர்கள் பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. இந்த ஆக்கினை குறித்து சொல்றாரு. இந்த ஆக்கினைகள் முன் நியமிக்கப்பட்டது, இப்பேற்பட்டவர்கள் வருவாங்க. இவரோட ஆக்கினையானது முன் நியமிக்கப்படுதுன்ற தீர்க்கதரிசி சொல்றாரு. அந்த காரியத்தை குறித்து நான் சொல்றேன் பாருங்க. தீர்க்கதரிசி சொல்ல பாருங்க. என்ன சொல்ற? சின்ன லைன் மட்டும் சொல்ற பாருங்க. அது முற்றிலும் உண்மை. ஆக்கினைக்கு உட்படுத்தும்படி தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் உண்டு என்று வேதாகமம் கூறுகிறது. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கும்போது ஆக்கினைக்கும் நியமிக்கப்பட்ட ஜனங்கள் உண்டு அப்படின்றத யூதா புஸ்தகத்தின் மூலமா எடுத்து காட்டுறார்.
இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன், பின்பதாக இன்னும் பின்னாடி வாங்க. இப்ப அது கீழே முக்கியமான விஷயத்துக்கு வரும்போது நான் காட்டுறேன், அடுத்த லைன் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ சொல்லிட்டு, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பட்டு இருக்கிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனங்களை எகிப்து தேசத்தில் வரப்பண்ணி ரட்சித்து பின் விசுவாசியாதவர்களை அழித்தார். அடுத்த 3 பேர் எடுத்து வந்து காட்டலாம். அடுத்த வசனத்துல மூணு நபர்கள் யார் பாருங்களேன். அடுத்தது 6வது வசனமா, எத்தனாவது வசனம் அது? எனக்கு இந்த வசனம் இங்க காணப்படல. முன்னமே அறிந்திருந்தாலும் 5வது வசனம் கவனிங்க. 5வது வசனமும் 6வது வசனமும் 7வது வசனமும், இந்த 3 வசனத்துல இவங்களுடைய மாதிரிகள் காண்பிக்கப்படுது. மாதிரிகள் யாருடைய மாதிரியின்படி பழைய ஏற்பாட்டுல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, முதல் மாதிரி யாத்திரையின் ஜனங்கள், 2வது மாதிரி தள்ளப்பட்ட தூதர்கள், 3வது மாதிரி சோதோம் குமாரப்பட்டினம். இந்த 3 மாதிரிகள் தான் இவங்களுக்குள்ள செயல்பட்ட ஆவிகள் எப்பேற்பட்டது அப்படின்னா, முதலாம் மாதிரி யாத்திரையின் ஜனங்களா இருந்தாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, இதை கவனிச்சுக்கோங்க, இந்த வசனம் சொல்றேன். தீர்க்கதரிசி இப்பொழுது காவலில் உள்ள ஆத்மாக்கள்ன்ற செய்தியை கொடுக்கும்போது சொல்றாரு, இவங்களை வச்சு பேசுறாரு. இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து விட்டு வெளியே வர வச்சாரு, நம்ம ஜனங்களை வர வச்சாரு. வர வச்சு தேவன் அவங்க ரட்சித்தாரு. அவங்க மீட்பின் முதல் படிக்கு வந்தாங்க. மீட்பின் முதல் படி என்னங்க? மீட்பின் முதல் படி வெளியே வர்றது. கரெக்டுங்களா? அவங்கள மீட்பின் முதல் படி வெளியே வர்றது. மீட்பின் அடுத்த கடைசி படி என்ன? உள்ள போறது. மீட்பின் முதல் படியில வந்தாங்க. மீன்ஸ் அப்போ ரட்சிப்புக்கு அப்புறம் தான் மீட்பு இருப்பது இல்லைங்களா? ரட்சிப்புன்றது நாங்க சடன் ரெஸ்கியூ. சடனா இஸ்ரேல் ஜனங்க வெளியே கொண்டு வந்து ரட்சித்து கீழ்ப்படியாவையினாலே அவங்களை அழித்து போட்டார். அப்ப அவங்களுக்குள்ள செயல்பட்ட ஆவி கீழ்ப்படியாவையின் ஆவி செயல்பட்டுச்சு. இவங்களுக்குள்ள செயல்பட்ட ஆவி இப்போ வெவ்வேறு இடங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் கவனிச்சுக்கோங்க. இவங்கள தேவனுடைய நோக்கமே கானான் தேசத்துக்கு கொண்டு போறதுதான், வெளியே கொண்டு வர்றது அவங்க நோக்கம் கிடையாது. இவனோட நோக்கம் என்ன கிடையாது. இப்போ இவங்களுடைய தன்மைகளை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி உள்ள போறேன். வெளியே உள்ள இருக்கிற வரைக்கும் வெளியே வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வெளியே வந்துட்டாங்க. கரெக்டுங்களா? வெளியே வந்த பின்னாடி என்ன சொல்றாங்க? நாங்க வாழவே முடியாதுன்றாங்க. உள்ள போறதுக்கு அப்புறம் வாழவே முடியாது, இங்க சாவடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீர் அப்படின்றாங்க இல்லைங்களா? அடுத்தடுத்த தேவனுடைய சோதனையின் கட்டம் அடுத்த மூவ் ஆகும் போது இவர்கள் எல்லாத்தையும் ஃபெயில் ஆகுறாங்க. மீன்ஸ் அன்எலிஜிபிள் பர்சன்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகுறாங்க. அந்த 40வது 38 வருஷம் தேவன் அவங்களை சுத்தி நிறுத்துறாரு. 2 பேர் தான் நிக்கிறாங்க, ஜோஷுவாவும் காலேபும் மட்டும் தான் நிக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சொன்னாங்க, ஜோஷுவாவும் காலேபும் மட்டும் தான் நிக்கிறாங்க. அவங்க தான் எங்க போறாங்க? கானான் தேசத்துக்கு உள்ள போறாங்களா இல்லைங்களா? இப்போ தேவன் இவங்க எல்லாத்தையும் அழிக்க வேண்டியதா இருந்துன்றார் தீர்க்கதரிசி. வசனமே சொல்றாரு. நான் நோட்ஸ் இப்போது காவல் ஆத்மாக்கள் செய்தியில இவங்களை காட்டுறாரு. இவங்களை குறிச்சு தீர்க்கதரிசி எதுக்கு எக்ஸாம்பிளா காட்டுறாருன்னு சொன்னா, 3ஆம் இயல்புல வர்ற 3வது படி ஜனங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டுறாரு. நான் தான் காட்டுறேன். இப்போ 3வது படி 3ஆம் இயல்பு எத்தனை பார்ட்ல இருக்குது? 3 பார்ட். ஒரு பார்ட் என்ன? ஓபனிங் ஆஃப் த வேர்ட், ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன், பிரீச்சிங் டு தி இட்டர்னல் லாஸ்ட், நித்தியமாய் இழக்கப்பட்டவர்கள் பிரசங்கிப்பது. முதல்ல திரும்ப சொல்றேன், திறக்கப்பட்ட 7 முத்திரைகள் தான் 3ஆம் இயல்பின் முதல் பாகமா இருக்கு. 2வது பாகம் என்ன? உரைக்கப்பட்ட வார்த்தை. அப்படின்னா உரைக்கப்பட்ட வார்த்தையினால மீண்டும் ஆளுகையை கொண்டு வருவது, சிருஷ்டிப்பை கொண்டு வருது. அதானே தீர்க்கதரிசி நினைச்சா. 3வது என்ன? காவலில் உள்ள ஆத்மாக்களுக்கு பிரசங்கிக்கிறது. காவல்னா என்னங்க? அடுத்ததான் சொல்றேன். இதுல 3 பேர் இருந்தாங்களா? முதல் கூட்ட ஜனங்க யாரு? யாத்திரையின் ஜனங்கள். 2வது கூட்ட ஜனங்க யாரு? சோதோமியர்கள். 3வது கூட்ட ஜனங்க யாரு? தள்ளப்பட்ட தூதர்கள். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அது காவல் வைக்கப்பட்டிருக்கிறாங்க வசனம் சொல்லுது. எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இவ்வளவு வச்சு தன்னுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தங்களை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அப்பா இதுதான் காவல் ஆத்மாக்கள் செய்தி தீர்க்கதரிசி தான் எடுக்கிறார். இதுதான் பேதுரு 2 நிருபங்களையும் முதல் நிருபத்திலையும் பேசுறார், 2வது நிருபத்திலையும் பேசுறார். இவர் நோவா காலத்துல இருந்தவங்க ஆவிகள். இவங்க நோவா காலத்துல இருந்த ஆவிகள் தான் இவங்க. இயேசு கிறிஸ்து காவல்ல அவரோட ஆவியில போய் அவங்களுக்கு என்ன பண்ணாருங்க? பிரசங்கித்தார். அப்போ காவல் பண்ணப்பட்டவர்களை நீங்க என்ன பண்ணாலும் விடுதலை ஆக்க முடியாது. நியாய தீர்ப்புக்கான காவல் பண்ணப்பட்டவங்க. சரி, இப்போ 3ஆம் இயல்பின் 3வது பாகம் என்ன சொன்னேன் நானு? அப்படின்னா அது என்னது? அது எப்படி புரிஞ்சு கொள்றது? அவங்க கிருபையின் எல்லைக்கோட்டை கிராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. எல்லைக்கோட்டை கிராஸ் பண்ண பின்னாடி அவங்களுக்கு என்ன நீங்க பிரீச் பண்ணாலும் இருதய வார்த்தை ஏற்றுக்கொள்ள நிலைக்கு போயிடும். அநேக நபருக்குள்ள இன்னைக்கு அது பிசாசு செயல்படுது. ஒரு சில காரியங்கள் அவங்களுக்குள்ள என்ன உபதேசத்தை அவங்க கேட்டாலும் அவங்க திரும்ப வர முடியாது. ஏன்னா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு கோடு ஒண்ணு வச்சிருக்காங்க, கிருபையின் கோடு. அதை கிராஸ் பண்ணிட்டாங்களாம்.
அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பிசாசு அவங்கள செயின் போட்டு, பைண்டிங் செயின் போட்டு கட்டி வச்சிட்டு இருக்கிறான் நியாய தீர்ப்புக்காக. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது, அந்த காலத்துல அடைத்து வைத்து, அந்த காலம்ன்றது என்னங்க, இருள் மீன் சத்தியம் இல்லாத நிலைங்க. புரியுங்க, சங்கிலின்றது சத்தியம் இல்லாத சத்திய இருளுக்குள்ளே சத்தியம் இல்லாத நிலைக்குள்ள அவங்களை கட்டி வச்சிருக்கிறான் பிசாசு. இப்ப முதல்ல வந்து ஆதிமேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்கள் எங்க இருந்தாங்க, தேவன் ஒரு தூதனை எப்படி படிச்சாருன்னு சொன்னா சுயாதீனமுடையவனா படிச்சாரு. பாவம் அவங்களுக்கு இல்ல. புரிஞ்சுங்க, நல்லா இந்த காரியத்தை புரிஞ்சுங்க. பாவம் அவங்களுக்கு இருந்துச்சா? பாவம் இல்ல. இப்ப நமக்கு பாவம் எப்படி வருதுன்னா தாய் தகப்பன் மூலமா வருது. அவங்களுக்கு பாவம் அப்படி வர வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல. புரிஞ்சுங்க, நமக்கு அவங்களுக்கு டிஃபரெண்டா சொல்றோம். பாவம் அவங்களுக்கு வரல. அவங்க சுயாதீன சித்தத்தினால தேவனுக்கு ஒரு வார்த்தைக்கு விரோதமா போய் லூசிபர் பக்கம் போனாங்க. கரெக்டுங்களா உங்களுக்கு? அதனால தேவன் அவங்க என்ன பண்ணாரு சொன்னா நித்திய சங்கிலா கட்டி வச்சிருக்கிறாரு. அவங்க 5th டைமென்ஷன்ல ஒரு கூட்டம் இருக்குது. விடுதலையா செயல்படுகிற ஆவியல் பூமியில இருக்குது. 5th டைமென்ஷன்ல ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 5th டைமென்ஷன் என்ன, பாதாளம் இல்லையா? நான் பாருங்க, பாதாளத்தின் ஆவிகள் என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா இப்ப பூமி மேல வந்திருக்குது. எங்க வந்திருக்குது? 4th சீலுக்கு கீழே பாதாளம் அவன் பின்பதாக சென்றது. 4வது முத்திரையை குறித்து என்ன சொல்லப்படுது? 4ஆம் முத்திரை திறக்க கண்டேன், மங்கின நிற ஒரு குதிரையை கண்டேன், ஒரு மேரி இருந்தவனுக்கு மரணம் என்ற பெயர். அவன் பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் பூமியின் துஷ்ட மிருகனாலும் கொலை செய்யப்படிக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டது இல்லைங்களா? பஞ்சம் என்ன பஞ்சம்? வார்த்தைக்கான பஞ்சம். இன்னைக்கு பஞ்சம்னே ஜனங்க எப்படி எடுப்பாங்கன்னா பைபிள் கிடைக்காது. பைபிள்லாம் கிடைக்குங்க, இல்ல பைபிள்லாம் கிடைக்கும், உலகத்தார் புரிஞ்சுக்கிறது. இங்க வந்து சபைகளுக்கு ஓரளவுக்கு தெரியும், பைபிள் கிடைக்காதுன்னு. பைபிள் எல்லாம் கிடைக்கும், போன்லயே இருக்குது, எல்லா இடத்துல இருக்குது. அப்படின்னா வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை கிடைக்காது, அதான் பஞ்சம். புரியுதுங்களா? என்ட மெசேஜ் எல்லாம் இருக்கும், எல்லாம் டேப் இருக்குது, எல்லார் வீட்லயும் டேப் இருக்குது, எல்லார் வீட்லயும் மெசேஜ் புக் இருக்குது. அப்ப இங்க சொல்ற பஞ்சம் வேற ஒரு வெளிப்பாட்டு கிடைக்காது, வெளிப்பாடு கிடைக்காத பஞ்சம் வரும் இல்லைங்களா? அப்ப பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களாலும் கொலை செய்யும்படிக்கான அதிகாரம் கொடுக்கப்படுது. பட்டயன்றது திருதர்சி, காட்ஸ் வேர்டுன்றார். வார்த்தைக்கு வார்த்தை என்ன பண்ணுவோம், அவங்களை விட்டோம் இல்லைங்களா? பட்டயத்தினாலும் பூமி துஷ்ட மிருகங்கள்னாலும், துஷ்ட மிருகம்னா இதுதான் வந்து என்ன பண்றாங்க, பல மிருகங்கள் வரும் ஊருக்குள்ள வந்து கொலை பண்ணும் கிடையாது இல்ல. அந்த மிருகங்களை குறிச்சு வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல ஒரு மிருகம் வந்து 17ஆவது மிருகம் இருக்குதா, அதான் துஷ்ட மிருகம். அது என்னங்க, ஒன்னு ஸ்தாபனம் ரோமன் கேத்தலிக், இன்னொன்னு புரொட்டஸ்டன்ட்கள் இருக்கு இல்லையா, அந்த மிருகங்கள்னால அவங்க ஆத்மாக்கள் பிடிக்கப்படும், அதான் அது அர்த்தம். புரிஞ்சா உங்களுக்கு? சொல்லு, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த மிருகங்களை கொலை செய்யும்படிக்கான அதிகாரம் சீல்ஸ் வாசிங்க அதுல இருக்கு. அப்ப கொலை செய்யும்படிக்கான அதிகாரம் கொடுக்கப்படுச்சு. பாதாளம் பின்தொடர்ந்து. அப்ப பாதாளம் பூமி கீழே இருக்குது, 5th டைமென்ஷன் இருக்குது. நீங்க எக்காலங்களை வாசிக்கும் போது வாசிக்கிறோமா இல்லைங்களா? வாசிக்கும் போது 5வது எக்காலத்தின் கீழாக பாதாள குழியை திறக்கப்படுது. பாதாள குழியை திறக்கும் போது பாதாளத்தின் ஆவிகள் என்ன பண்ணுது, மேல வருது. மேல வந்து இவங்களுக்குள்ள கிரியை செய்ய திருக்கதரிசி சொல்றாரு, இந்த ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்கள், சங்கில கட்டப்பட்ட தூதர்கள் யாருன்றது திருக்கதரிசி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு? அதுதான் ஸ்தாபனங்களா மாறிடுச்சுன்றார். அந்த ஆதி அவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்களா, ஸ்தாபனம் கட்டப்பட்டிருக்குதான். அந்த காரிருள் இருக்குது அவங்களுக்குள்ள. காரிருள் என்னங்க, சத்தியம் தான், சத்தியம் இல்லாது கட்டப்பட்டிருக்காங்க. அதனால ஒரு சிலர் நீங்க போய் ஸ்தாபனத்துல என்ன சொன்னாலும் அவங்க நியாய தீர்ப்பினால கட்டப்பட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த ஆவிகள் அவங்களுக்குள்ள கிரியை செய்தான். பிரஸ்பிட்டோரியன்ல ஒரு அந்த கட்டப்பட்ட தள்ளப்பட்ட தூதர்களா இருக்கிறாங்க. அவங்க ஆதிமேன்மை கரெக்டா தான் இருந்துச்சு. அவங்க எழும்பும்போது கரெக்டா தான் வந்தாங்க. லுத்ரன்ஸ் எழும்பும்போது கரெக்டா இல்லையா? நான் உடனே கேட்கிறேன். லுத்ரன் எழும்பும்போது அந்த காலத்தின் சத்தியம் கரெக்டா தான் இருந்துச்சு. அந்த ஆதிமேன்மையை காத்துக்கொள்ளாம இந்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்கும்போது தள்ளப்பட்டு போய் காரில் சத்தியம் இல்லாத நிலை, சத்தியம் மூவ் ஆயிடுச்சு, வெளிச்சம் மூவ் ஆச்சு, அந்த வெளிச்சத்தை நோக்கி போகாம கட்டப்பட்டு இருக்கிறாங்க. நீ லுத்ரன்ட்ட போய் பாருங்க, கேட்டு பாருங்க, ஒரு வார்த்தை பேச முடியாது. பெந்தகோஸ்தக்காரன்ட்ட பேசி பாருங்க, வரங்களை குறிச்சு பேசுவாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, கட்டப்பட்டிருக்காங்க. இந்த ஆவிகள் எங்க வருதுன்னா சபைக்குள்ள வந்து இந்த பக்கவழி சகோதரர்களை உள்ள நுழையுமா. நீங்க அவங்க கூட என்ன சத்தியம் பேசணும், நிறைய பேர் பார்த்திருக்கேன். என்ன சத்தியம் பேசினாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அசைய மாட்டாங்க. ஏன்னா கட்டப்பட்டிருக்கிறாங்க. நான் இது தப்பு பிரதர், இது சரி பிரதர், இதான் வார்த்தை சொல்லுது, உங்களுடைய உடை மாத்தணும், பேச்சு மாத்தணும், நடை மாற்றணும், ஆபரணங்கள் மாத்தணும் சொன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கட்டப்பட்டிருக்கிறாங்க. அவங்க காரிருள்ள கட்டப்பட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? கட்டப்பட்டிருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது, விடுதலை. இப்ப நீங்க கட்டினீங்கன்னு சொன்னா நீங்க விடுதலை ஆக முடியுமா? யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுங்க, அதான் உங்களை விடுதலை ஆகணும். திருக்கதரிசி சொல்றாரு. அதனாலதான் வந்து 7ஆம் வருஷம் எக்காலம் இருந்துச்சா. அது அடிமையை வந்து விடுவிக்கிறதுக்கு 7ஆம் வருஷம் எக்காலம் இருந்துச்சு. அந்த 7ஆம் வருஷத்துக்கு எக்காலம் தான் அவனை விடுதலை பண்ணுது. அவன் என்ன பண்ண மாட்டான்,
அவன் இருக்க மாட்டான்னு சொன்னவனே அவனை கூட்டு போய் வாசலுக்கே கொண்டு போன, வாசல் கிறிஸ்து, அங்க கூட்டு போய் அவன் காதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஓட்ட போட்டாங்க. இனிமேல் ஒருபோதும் விடுதலை ஆக முடியாது. சாவர வரைக்கும் அங்கேயே இருக்கணும். சாவர வரைக்கும் அநேக நபர்கள் மெசேஜ்ல இங்க இந்த ஆவிகள் எல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கு. சத்தியம் என்ன சொல்றதோ அந்த வழியை மாத்திக்கணும். நிறைய பேர் சொல்றது, நான் தேவன் மாறாத மாதிரி நானும் மாறாத ஒரு, எதையும் மாத்திக்கிறது கிடையாது. எதையும் என்ன பண்றது இல்லைங்க, மாத்திக்கணும். நம்ம என்னங்க, அதான் ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி, ஸ்டேச்சர் ஆஃப் தி பெர்ஃபெக்ட் மேன், growth of the perfect man, growth இருக்கணும். அப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி வளரணும். நாம் பிறக்கும் போதே வளர்ந்தவர்கள் அல்ல. ஒரு குணாதிசயத்தை தேவன் வெளிப்படுத்தும் போது அதை கேட்ட விதத்துல, ஓ இது சரி, இது தவறு, இது சரி தவறுன்னு சொல்லி என்ன பண்ணணும்ல, சரண்டர் ஆகணும். அதுதான் இங்க தேவைப்படுது. இப்போ அடுத்த காரியம், இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோமா? அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள திரும்ப சொல்றாங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய காரியம் வந்து முறுமுறுக்கு தான். இந்த முறுமுறுப்பு ஆவிங்க கிரி செய்தா 15 ஆவியில் ஒரு ஆவி முறுமுறுக்குறதுன்னா என்னங்க, எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைனிங். அது முறுமுறுக்கிற ஆவின்றது கம்ப்ளைண்ட் பண்றது, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்றது. மோசே என்ன பண்ணாலும் குறை சொல்றது. தண்ணி கொடுத்தான்னு பார்த்தா அதை கசப்பு இருக்குது. இதுவே எகிப்துல வெளியே கொண்டு வந்த தேவன் அடுத்தது உள்ள கொண்டு போறான்றது விசுவாசமே கிடையாது. அந்த அற்புதம் கொண்டு செய்யும் போது அது கொண்டு சொல்றது. அதுக்கப்புறம் அடுத்தது இஸ்ரேல் ஜனங்கள் இது செங்கடல்கிட்ட வரும்போது நான் எங்க போறதுன்னு சொல்லி அதை கழுவுறது. அப்போ இது ஒரு ஆவி. இது ஜனங்களை குறிச்சு நான் பேசல, புரிஞ்சுக்கணும் நல்லா. அந்த ஆவியினால அந்த சகோதரன் அந்த சகோதரியா பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் குறை சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி நபர்களோட பழகவே கூடாது. சொற்புரியுதா உங்களுக்கு? அந்த ஆளும் கூட அந்த மாதிரி நீங்க எது பண்ணாலும் என்கரேஜா பண்ண மாட்டாங்க. எது பண்ணாலும் என்கரேஜா பண்ண மாட்டாங்க சகோதரன் சகோதரியே. ஏன்னா அந்த மாதிரி ஆவிக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க, பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்கரேஜ்மெண்டே இருக்காது. சபையை குறை சொல்லுவாங்க, ஆட்களை சொல்லுவாங்க. ஒன்னு சொல்றேன், அவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு மனுஷன் கிட்ட இது ஒரு பொதுவான ஆவியா இருக்கும். நான் சொல்றேன், ஒரு மனுஷன் கிட்ட கலகத்தை உண்டு பண்ண ஆவி இருக்கும். கலகத்தை உண்டு பண்ண ஆவி டைரக்டா கிரியை செய்யாது. அப்படியே நாசூக்கா என்ன பண்ணுவாங்க, கிரியை செய்யும். புரிஞ்சுக்கணும் நல்லா. இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒருத்தரை பத்தி சொல்றேன். எப்படி சொல்றேன்? சொல்லும் போது கவனிங்க. ஒருத்தர் சொல்லும் போது, பரவாயில்ல சகோதரிய மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு, அவர் என்ன பண்றாரு, எல்லா விஷயம் கொண்டாந்து சொல்லிட்டாருன்னு நினைச்சிடும். அப்படி கிடையாது. நான் எங்க போனாலும் அப்படிதான் வெளியே சொல்லுவேன். அது என்னுடைய தன்மை. ஆனா நீங்க என்ன நினைச்சுப்பீங்கன்னா, அவர் என் மேல பாசத்துல அங்க இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து சொல்றாருன்னு நினைச்சுப்போம். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆனா அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்பிரிட் எப்படி, என்ன ஸ்பிரிட்னு சொன்னா, இந்த மாதிரி கலகத்தை உண்டு பண்றோம்னு தெரியாம சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது. சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரியான ஆவிகள்ல நமக்கு நிம்மதி இல்லாம போயிடும். என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நிம்மதி போயிடும். நம்ம என்ன நினைச்சுப்போம், நம்ம நேசிக்கிறாங்க அவங்க, நம்ம அவங்கள நம்ம, அதனாலதான் நம்மளை பத்தி அவங்க தப்பா ஏதாவது பேசினா அதை வந்து நம்ம கிட்ட சொல்றாங்கன்னு நினைச்சுப்போம். அப்படி கிடையாது. நீங்க யார்கிட்ட பேசுற அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்கள பத்தி சொல்லுவாங்க. உங்களை பத்தி அவங்க கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. சொல்ற புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, எனக்கு மட்டும் தான் அவங்களுடைய இது வந்து உண்மையிலன்றதை விட அந்த மாதிரியான ஆவியினால் அவங்க பிடிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த ஆவியுடைய பாதிப்பு அவங்களுக்கும் தெரியாது. நீ அவங்க கூட பேச போற, நான் எதுவுமே பண்ணல பிரதர். உண்மை அது உண்மை பிரதர். இந்த ஆவி இதெல்லாம் புரிஞ்சு வந்தா பேசிட்டு இருக்கிறேன் நான். சில நேரங்கள் அந்த ஆவிக்கு நம்மளும் இடம் கொடுக்குறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அவங்க பரிபூர்ணமா, இங்க ஒரு முறை பாஸ்டர் சொல்லுவாரு. பாஸ்டர் என்ன சொல்ல தெரியுமா? பீப்புள் யூ ஆர் வெரி குட் பட் டெவில் இஸ் வெரி பேட். என்ன சொல்லுவாருன்னா, நீங்க ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்க தான், பிசாசு ரொம்ப கெட்டவன். நீங்க இடம் கொடுத்தீங்க உங்களை காலி பண்ணிடுவோம். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஆவிகளை ரொம்ப ஜாக்கிரதையா கிரியை செய்யணும். இந்த மாதிரி ஆவிகள் இருக்கு. நான் அதை கீழே வாசிக்கிறேன். இப்ப இவங்க என்னங்க, இஸ்ரேல் ஜனங்க எப்போதுமே முறுமுறுக்கிறது, செய்தியாளனுக்கு விரோதமா முறுமுறுத்துட்டே இருக்குது. அப்படி இருந்தாங்க மோசே செய்தியாளன், அடுத்து ஜோஷுவா செய்தியாளன். அப்ப உங்களுக்கு அனுப்பப்பட்ட செய்தியாளனை முறுமுறுத்துட்டே இருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத வாழ்க்கை இல்லைங்களா? இப்ப இந்த ஆவிகள், இந்த மாதிரி ஆவிகள் எங்க கிரியை செய்யணும்? பொதுவாக உலகத்துல வந்து பெண்கள் இடத்துல கிரியை செய்யும். என்ன கிரியை செய்யும்? பெண்கள் இடத்துல கிரியை செய்யும். சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. எது கொடுத்தாலும் சாட்டிஸ்பேக்ஷன் கிடையாது. எந்த துணி வந்தாலும் சாட்டிஸ்பேக்ஷன் கிடையாது. எது ஆனாலும் சாட்டிஸ்பேக்ஷன் கிடையாது. இந்த ஆவிகள் வந்து சபைக்குள்ள கிரியை செய்யும். சபைக்குள்ள கிரியை செஞ்சு சபை குறை பேசிட்டே இருக்கும். அந்த ஆவிகள் இங்க இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? முதலாம் யாத்திரையில இருந்துச்சு. தள்ளப்பட்ட தூதர்களை குறிச்சு சொன்னேன் இல்லைங்களா? சரி, இப்ப இந்த விஷயத்த சொன்னேன். இன்னொரு விஷயத்த சொல்றேன். இந்த காவல் ஆத்மாக்களை குறிச்சு தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றாரு. கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன். கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம். தீர்க்கதரிசி 1923 வருஷம், ஐ திங்க் அவருக்கு வந்து 14 வயசு இருக்கும்போது, 14 வயசு, தீர்க்கதரிசிக்கு 14 வயசு இருக்கும்போது அவர் கால்களால் சுடப்பட்டு பாதாளத்துக்கு போறார்.
கவனிங்க நல்லா, ரொம்ப இம்பார்ட்டன் கவனிங்க. பாதாளத்துக்கு போய் பாதாளத்துல ஆவிகளை பாக்குறாரு. சொல்லுப்பது பாதாளத்துல ஆவிகளை பாக்குறாரு. ஆவிகளை பாக்குறாரு. அங்க மோசமா பெண்கள் வந்து மன்னன் தீட்டின ஆவிகளை பாக்குறாரு இல்லையா? இது முடிச்சு 40 இயர்ஸ் கழிச்சு தீர்க்கதரிசி 54வது வயசுல 1963 தீர்க்கதரிசி வந்து இந்த சீல்ஸ் முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பதாக ஜேசி பெனி ஸ்டோருக்கு போறாரு. அந்த ஸ்டோருக்கு போகும்போது எஸ்கலேட்டர் இருக்குது. எஸ்கலேட்டர் மேல ஏறி வரும்போது நான் செய்தி எடுத்துருக்கிறேன். எஸ்கலேட்டர் மேல ஏறி வரும்போது அந்த அதே பாதாளத்துல பார்த்த ஆவிகள் மாதிரியே இங்க பாக்குறாரு. அவருக்கு என்ன ஆகுது? டுவாலிட்டி வருது. டுவாலிட்டின்னு சொன்னா டைமென்ஷனல் சேஞ்ச் ஆன மாதிரி தோணுது. அவருக்கு எங்கேயோ இருக்கிற பாதாளத்துல இருக்கிற மாதிரி தோணுது. அவருக்கு ஒரு மயக்கம் ஜிடிஎஸ் வர மாதிரி இருக்கு. போய் உட்கார்றாரு. அவங்க ஒய்ஃப் வந்து கேட்கறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது இல்ல நான் வீட்டுக்கு போகணுன்றாரு. அவருக்கு நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே ரிப்பீட் பண்ணி யோசிச்சு பாக்குறாரு. அவர் 14 வயசுல பாதாளத்துல பார்த்த ஆவிகளை போலவே இந்த பெண்களோட கண்ணுல மையிட்டு கண்டு அவங்க தங்களை ஆபரணங்களை அலங்கரித்து கொண்டு வரதை பாக்குறாரு. அப்ப தீர்க்கதரிசிக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, மூன்றாவது இழுப்பு கிரியை செய்து கொண்டிருக்கிறது, மூன்றாவது கிரியை செய்து கொண்டிருக்கிறது தீர்க்கதரிசி வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஆவிகள் சபைக்குள்ள வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அவங்க இந்த ஆவிகளுக்கு என்னங்க, நோவா காலத்துல இருந்த காரியத்தை தான் பேதுருல 2 பேதுரு 1 பேதுரு 2 அதிகாரத்தை சொல்றாரு. அந்த இந்த காரியத்தை இந்த வசந்த இந்த லைன் மட்டும் காட்டுற பாருங்க. கவனிங்களா? இதுதான் பேதுரு சொல்றாரு. கவனிங்க. பெரிய செய்தி. நான் ஒரு சின்ன லைன் மட்டும் எடுக்கிறேன். கவனி. சரி, அது வசந்த எடுத்து வைக்கல. பேதுரு சொல்றாரு இவர்கள் யார் அப்படின்னு சொன்னா நோவா காலத்துல வந்து ஆவிகளை குறிச்சு பேசுறாரு. அவர் காவல்ல இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கிச்சார். நோவா காலத்துல கீழ்ப்படியாமையினால வீழ்ந்து போனவங்கன்னு சொல்றாரு. தீர்க்கதரிசி 3 இழுப்புகளை குறிச்சு பேசுறாரா? பேசும்போது ரொம்ப அது இப்போது காவல் ஆத்மாக்கள் செய்தியை வாசிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நான் சொல்லியிருக்க மெசேஜ் எடுத்துக்க பாருங்க. நோவா காலத்துல இருந்த 3 இழுப்புகள் சொல்லி தீர்க்கதரிசி பேசுறாரு. நோவா காலத்துல இருந்த 3ஆம் இழுப்பு பேழைதான் சொல்றாரு. 1ஆம் இழுப்புல இருந்த 3ஆம் இழுப்பு பேழைதான்றாரு. அவங்க பேழை கட்டப்பட்டா இருந்தாலுமே அதுக்குள்ள அவங்க பிரவேசிக்க முடியல. யாரு? அந்த ஜனங்கள். பேழை கட்டப்பட்டுச்சா இல்லையா? பேழை கிறிஸ்துவா? வார்த்தை பிரசங்கிச்சு. பேழைதான் அவங்களுக்கான பிரசங்கங்க. உங்களுதான் சொல்றேன், பேழைதான் அவங்களுக்கான பிரசங்கம் இல்ல. அதோட 2வது ஸ்டெப் ஒண்ணு நடந்துச்சு. இயற்கை கட்டுக்குள்ள வந்துச்சு. மிருக ஜீவன்கள்லாம் நோவாவுடைய பேச்சை கட்டு உள்ள போச்சு. அதான் 2வது பார்ட். ஓபனிங் ஆஃப் தி வேர்ல்ட் அதான் முதல் பார்ட். நோவாவுக்கு வார்த்தை வந்துச்சு. வார்த்தை வந்து நீ ஒரு பேழையை கட்டுன்னு சொன்னார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? முதல் இழுப்பு என்னங்க? முதல் பாகம் என்னங்க? அதுல முதல் பாகம் என்ன? வார்த்தை திறந்தார். பேழைக்கு வார்த்தை திறந்தார். 2வது பாகம் என்ன? இயற்கை கட்டுக்குள்ள வந்துச்சு. நோவாவுடைய பேச்சை கேட்டு அவரோட சத்தியத்துக்கு எது கீழ்படிச்சு? இயற்கை கீழ்படிச்சு. எல்லாமே இருக்கு உள்ள வந்துச்சு. 3வது பாகம் என்னன்னு சொன்னா காவல் ஆத்மாவை பிரீச் பண்றது. அதான் பேழையா இருக்குது. அந்த பேழையை கேட்டு யாரும் வரல. அந்த காலத்துல கீழ்ப்படியாமையில போல ஆவிகள் வந்து பாதாளத்துக்கு கீழே இருந்தாங்களாம். புரியுதா உங்களுக்கு? பாதாளத்துக்கு கீழே இருக்கும்போது அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து போறாரு. கீழே போனார். கீழே போய் நான் அந்த டிராயிங் போட்டிருக்கேன், ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டிராயிங் போட்டிருக்கேன். திரும்ப டைம் இல்லை எனக்கு. அங்க போய் ரட்சிக்கப்பட்ட நபர்கள் ஒரு பக்கமும் ரட்சிக்கப்படாத நபர்கள் ஒரு பக்கமும் இருந்தாங்க. இந்த டிராயிங் நான் போட்டிருக்கேன், நான் காட்டுறேன். அப்ப அங்க போய் அவங்களை என்னங்க சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவங்க என்ன வரங்களை அறிஞர் வருஷம் சொல்லப்படுது. அப்ப அவர் கீழே போனார், ஆவியில போனார். போயிட்டு பழைய ஏற்பாட்டுல ரட்சிக்கப்பட்டவர்களை கூட்டு பரதேசுக்கு கொண்டு வந்தார். அங்க இருக்கிற டைமென்ஷன் வந்து மாறுச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ இங்க போய் பிரீச் பண்றாரு, சாட்சிடுறாரு. இயேசு கிறிஸ்து போய் சாட்சிடுறாரு. நோவா யார பிரசங்கித்தாரோ அதான் நான். அபிரகாம் யார சொன்னாரோ அதான் நான். மோசே யார சொன்னாரோ அதான் நான். ஆபேலுடைய ஆட்டுக்குட்டி நான் தான். ஏனோக்கு சொன்னது என்னதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த காலத்துல நீங்க என்னதான் ரிஜெக்ட் பண்ணீங்க சொல்லி இயேசு கிறிஸ்து விட்னஸ் பண்ணாலுமே கூட அவங்களால விடுதலை ஆக முடியுமா? முடியாது. அவங்க என்ன மாறிட்டாங்க, மறிச்சு அவங்களோட கிருபையின் காலத்தை விட்டு போயிட்டாங்க. இந்த ஆவிகள் பூமி மேல வந்து ஜனங்களுக்குள்ள பிடிச்சா என்ன ஆகும்? அவங்களுக்கு என்ன பிரசங்கிச்சாலும் என்ன ஆகும்? புரிஞ்சவங்களுக்கு இதான் காவல் ஆத்மாக்கள்ன்றது. சோதோம்ல அது ஆதியில தாங்கள் ஆதி மென்மையை விட்டுட்டு கட்டப்பட்டிருக்கிறாங்க. அவங்களை விடுதலை ஆக்க முடியாது இல்லைங்களா? விடுதலை என்ன சொன்னாலுமே, விடுதலை செய்தி சொன்னாலுமே, எத்தனை வருஷம் எக்காலம் ஊத்தினாலுமே காதல ஓட்டப்பட்டிருக்கிறதுனால சகோதரிய புரிஞ்சுவோம். காதல ஓட்டப்படுறது வந்து அடிமைத்தனத்தை அடையாளம். அடிமைத்தனத்தை அடையாளம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இது எல்லாமே எங்க நடந்துச்சு?
நியாயத்தீர்ப்பு நடந்துச்சு. சோதோம் கொமோராவுல அடுத்த காட்சி நடக்குது. இந்த 3 பேர் நான் காட்டினேன். ஒண்ணு யாத்திரையின் ஜனங்கள், 2வது தள்ளப்பட்ட தூதர்கள், 3வது சோதோம். சோதோமியருக்கு 2 தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. சோதோமியருக்கு 2 தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. அனுப்பப்பட்ட தூதர்கள் எதுக்காகப்பட்டாங்கன்னா கண் குருடாவதுக்கு அனுப்பப்பட்டாங்களா? திருப்பதி சொல்றாரு. குருடாக்குறாங்களா இல்லையா? குருடாட்ட வர பண்ணாங்களா இல்லையா? அப்ப குருடாக்கப்பட்டாங்க. சோதோமுடைய ஆவியை கிரியை செய்து. சோதோம் எந்த பாவத்தினால பாதிக்கப்பட்டு தெரியுமா? இதே அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து போன பாவத்தினால. அந்நிய மாம்சம்ன்றது என்னன்னு சொன்னேன்? வித்தவுட் மேரேஜ் யூனியன்ல போறதுனால. வித்தவுட் மேரேஜ் யூனியன்ல போனதுனால அந்த பாவம் வந்துச்சு. இப்போ அதேதான் நோவா காலத்திலயும் வந்துச்சு. நோவா காலத்துல பாவம் என்னங்க? நோவா காலத்துல நடந்த பாவம் என்ன? பெண் கொடுத்தார்கள் இருக்கு இல்லைங்களா? மீன்ஸ் தேவன் வந்து விவாக உடன்படிக்கை ஏற்படுத்துறார். அதை மீறி இன்னைக்கு இருக்குது இல்லையா? இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு என்ன இருக்குது? சொல்லுது என்ன இன்னைக்கு என்ன சொல்றாங்க? லிவிங் டுகெதர், லிவ் இன் ரிலேஷன்ஷிப். அதே போல இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு வார்த்தையை தெரியல, அது ஒரு டிஃபரெண்டா இருக்கு. என்ன வார்த்தைன்னு சொன்னா என்னன்னு தெரியல, எனக்கு மறந்துச்சு. அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறது, தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிற ஸ்பிரிட். இன்னைக்கு யார் வேணாலும் யார் கூட வேணாலும் வாழலாம் அப்படின்றது. இந்த லெவிஷியஸ்னஸ் ஸ்பிரிட் இந்த காலத்துல அதிகமா செயல்படுது. ஏன்னா ஏதேன் திரும்ப இங்க வந்திருக்குது. சாத்தான் ஏதேன மாறி இருக்குது. சாத்தான் ஏதேன் செய்தி படிச்சு பாருங்க. தேவனுடைய ஏதேன்ல இருந்து பிசாஸ் தன்னுடைய ஏதேனை உருவாக்குறதுக்கு, தேவன் தன்னுடைய ஏரியை உருவாக்குறதுக்கு 6000 வருஷம் ஆச்சுன்றார். பிசாசு தன்னுடைய ஏதேனை உருவாக்குறதுக்கு 6000 வருஷமா அவனோட முழு ஏதேனை பூமியில உண்டாக்கிட்டான். ஏதேனோட நிலை இன்னைக்கு வந்துருச்சு பூமியில. அதுல ஒரு வகையில வெற்றி அடைஞ்சிட்டான். தேவனுடைய ஏதேன்ல இருந்து அவன் என்ன பண்றான்? பஞ்சகமா தன்னுடைய மனவாட்டியை வெளியே கொண்டு வரதுக்கு பார்த்தான். தன்னுடைய கூட்டத்தை தனக்காக மாத்தினா இல்லையா? அதே போல தேவனும் அவனுடைய ஏதேன்ல தன்னுடைய மனவாட்டியை ரெடி பண்றாராம். புரிஞ்சா அவங்களுக்கு? சொல்லு புரிஞ்சுங்களுக்கு? இப்போ இந்த ஆவிகள் கிரியை செய்யுது. இந்த 3 ஆவிகள் இப்ப ஏற்பட்டது. குருட்டாட்டம் எல்லாம் கட்டப்பட்டவங்க, நியாய தீர்ப்பாக கட்டப்பட்டாங்க. இந்த ஆவிகள் அப்படியே எங்க கிரியை செய்யுது? சபையில கிரியை செய்யுது. எது செஞ்சாலும் தப்பு கிடையாது. புரிஞ்சுங்க? அப்ப இவர்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளா இருப்பாங்க. அன்பின் விருந்துகள்ல மீன்ஸ் கம்யூனியன்ல கரைகளா இருப்பாங்க. அப்படியே கிறிஸ்துவின் சரீரம் ஐக்கியப்படுதல்ல கரைகளா இருக்கக்கூடாது. இவங்களுக்கு நியாய தீர்ப்பு தான் வைக்கப்பட்டிருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ புரிஞ்சுங்க சகோதர சகோதரி, இதான் சொல்றாரு அளித்தார். அடுத்த லைன், அடுத்த இன்னொரு 3 ஆட்களை மட்டும் பார்த்துட்டு முடிக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஆனா இது ஈவினிங் 3 பின்னாடி தொடர்றேன். அடுத்த 3 பேர். அதுக்கப்புறம் இதை குறிச்சுதான் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து எல்லோரும் நியாய தீர்ப்பு கொடுவதற்கும் அவருடைய அவபக்தியான யாவரையும் அவன் செய்த அந்த அவபக்தியான கிரியைகள் நிமித்தம் தமக்கு விரோதமான அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு 1000 பரிசுத்தவான்களோட கர்த்தர் வருகிறார் என்று முன்னேறித்தான். இன்னொரு விஷயம் சொல்றதுமா, எடுத்துக்கொள்ளப்படுதல்ல ரொம்ப முக்கியமான பார்ட் ஒண்ணு இருக்குது. Rejection is the major part of the rapturing. எடுத்துக்கொள்ளப்படுதல்ல முக்கியமான பார்ட் ரிஜெக்ஷன் தான். ஒரு பிறப்புன்றது ஒரு ரிஜெக்ஷன். எத்தனை பேர் நம்புறீங்க? பிறப்பு, டெத் மீன்ஸ் ரிஜெக்ஷன். தாய் தன் பிள்ளைய வேணான்னு வெளியே கொடுக்கிறது, என்னங்க வெளியே கொடுக்கிறது. அந்த மாதிரி ஒரு பிறப்புக்கு ஒரு ரிஜெக்ஷன் தேவை இல்லைங்களா? ஒரு முழுமையான கனி வரும்னு சொன்னா பழத்திலிருந்து மரத்திலிருந்து கனி என்ன பிக்கப்படணும். ரிஜெக்ஷன் அப்படின்னா ஒரு வித்துல இருந்து ஜீவன் புறப்படணும்னு சொன்னா ரிஜெக்ட் பண்ணப்படணும், ஜீவன் ரிலீஸ் ஆகணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ரிஜெக்ஷன் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். புரிஞ்சுக்கோங்க நல்லா. அப்ப அது மாதிரி எப்போ நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்னு சொன்னா மனவாட்டிக்கு ரிஜெக்ஷன் ஏற்படும் போதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள் சொல்ற இல்லையா? உலகம் சொல்லப்படுது, இங்க சொல்லப்படுது காஸ்மாஸ் சொல்லப்படுது. கவனிங்களா? காஸ்மாஸ் சொன்னா உலக அமைப்பு இல்ல உலக ஒழுங்குன்னு அர்த்தம். உலகம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அது எல்லாத்துக்கும் விரோதமாக ஒரு கூட்டம் என்ன பண்ணு சொன்னா விரோதம் வைக்கும் போது உலகம் அவங்களை புறக்கணிச்சு தள்ளும். அப்படின்னா உலக ஒரு அமைப்பு ஏற்படும், WCC அமைப்பு ஏற்படும். அந்த அமைப்புக்கு கீழ்படியாதவங்க எல்லாம் இந்த உலகத்தை வாழ முடியாத ரிஜெக்ட் பண்ணி தள்ளுவாங்க இல்லையா? அந்த இடம் தான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான பாயிண்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அப்போ மேஜர் பார்ட் ரிஜெக்ஷன். ஒரு ஊழியக்காரன் ரிஜெக்ட் பண்ணப்படுறான்னு சொன்னா கரெக்டான வழியில போய் கொண்டிருக்கிறான். நீங்க சரியான வழியில வந்து கொண்டிருக்கும் போது ரிஜெக்ட் பண்ணப்படுவீங்க. ரிஜெக்ட் தான் இந்த பூமியில எடுத்துக்கொள்ளப்படுதல் என்னங்க?
இப்ப வந்து ஒரு பொருள் இருக்கு இல்லையா, இந்த பொருள் நான் எடுத்து மேல போடுறேன், மேல போடும்போது ஏன் கீழே வருது? பூமி இழுகுது பிடிச்சி, பூமிகளை விட்டுருச்சுன்னா அதான் எடுத்துக்கொள்ளப்படுது. பூமி வேணான்னு சொல்லிடுச்சுன்னா அவங்கள அதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். பூமி நம்மள நான் சொன்ன எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்றது ஒரு ரிஜெக்ஷன், பூமியில வாழ முடியாத நிலை. ஏனோக்கு கதை நடிச்சாதான் இங்க சொன்னானு, தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவளை கண்டிக்கிறதற்கு. இது பைபிள்ல ஆதியாகமத்துல இல்ல. ஏனோக்கு வெளிப்பாடுகளை சொல்லும் போது ஏனோக்கு தேவனை சஞ்சரிக்க ஆரம்பிச்சான். நான் சொன்னேன், திரும்ப சொல்றேன், ஏனோக்கு எத்தனை வருஷம் தேவனை சஞ்சரித்தான்? எத்தனை வருஷம்? செய்தி வாசிக்கலன்னு கிளியரா தெரியுது. 500 வருஷம் தேவனோட சந்தரித்தான். பூமியில அவர் ஆச்சரியமா பாக்குறாரு, செய்தி வாசிக்கா தெரியும். 365 வருஷம் பூமியில யார் இருந்தது? ஏனோக்கு இருந்தான் இல்லைங்களா? ஆனா திரும்பி சொல்றாரு 500 வருஷம். அந்த 500 வருஷத்தை குறிச்சு நான் அநேக முறை பேசிட்டேன், நான் திரும்ப இப்ப பேசல, கவனிக்கலாம். அப்ப ஏனோக்கு வந்து 500 வருஷம் தேவனை சஞ்சரிக்கிறார். தேவனை சஞ்சரிக்கிறது அநேக பேர் என்ன பண்றாங்க, நான் குடும்பத்தை விட்டு போயிடுறேன், எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போயிடுறேன், அப்படி கிடையாது. அவன் 300 வருஷம் தேவனை சஞ்சரித்து குமாரரையும் குமார்த்திகளை பெற்றான் இருக்கு. பூமிக்குரிய எல்லா வேலைகளையும் செஞ்சே ஒரு மனுஷனால சஞ்சரிக்க முடியும். நோவா காலமோ அதே காலம். நோவா காலத்துல ஏனோக்குடைய நோவா காலம்ன்றது உபத்திரவ காலத்துக்கு அடையாளமா இருக்குது. ஏனோக்கு காலம் வந்து உபத்திரத்துடைய முன்பதான காலமா இருக்குது. நோவா காலத்துல இருந்த ஆட்களே ஏனோக்கின் காலத்துல இருந்தாங்க. ஏனோக்கு முதல் உபத்திரத்தை சந்திச்சாரு. அவர் விசுவாசத்தை பெற்ற விசுவாசத்துக்கு விரோதமா போராட வேண்டியதா இருந்துச்சு. அப்ப தேவன் என்ன பண்றாரு, ஏனோக்க கூட்டு போறாரு, தனியா என்ன பண்றாரு, தனியா கூட்டு போறாரு, ஒரு வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப வெளிப்பாடுகளை கொடுக்கும் போது தேவன் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் பைபிள் எங்க எழுதினாரு? ஃபர்ஸ்ட் பைபிள் எங்க எழுதினாரு? வானத்துல நட்சத்திரம் எழுதினாரா இல்லையா? இயற்கையில எழுதினார் ஃபர்ஸ்ட் பைபிள். செகண்ட் பைபிள் அந்த ரகசியத்தை தேவன் ஏனோக்கு கொண்டு கொடுக்கும் போது அவர் கொண்டாந்து பிரமிட்ல வச்சார். புரியுதா உங்களுக்கு? மீன்ஸ் தேவன் ஏனோக்கு முத்திரையில திறந்தார், மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்தினார். அதனாலதான் முதல்ல இருந்து தள்ளப்பட்ட தூதர்கள் தொடங்கி நியாய தீர்ப்பு 1000 பரிசுத்தவான்களோட கர்த்தர் நியாய தீர்க்கத்துக்கு வருகிறார்ன்றது 1000 சாட்சிக்கு அப்புறம் இருக்கிற வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரைக்கும் இவர்களை குறித்தின்றார். யாரு? யூதா காலத்துல வாழ்ந்த இவர்களை குறித்தின்றார். அப்ப யூதா காலத்துல வாழ்ந்து இருக்கிற ஆவிகள் தான் திரும்ப புதிய எபேசியன் காலத்துல, நியூ எபேசியன் சர்ச்சேஜ் காலத்துல இப்போ கடைசியா கிரியை செய்யுது. இவர்களை குறிச்சும் யார் சொல்லி இருக்கிறது? ஏனோக்கு பேசுறார். ஏனோக்கு இவர்களுக்கான எதிர்த்து நிற்கிறதுக்கான விசுவாசத்தை பெற்றிருந்தார். ஒரு நாள் ஏனோக்கு என்ன பண்றாரு, தேவனை நோக்கி தன் வீட்டுக்கு வந்து என்ன பண்றாரு, குட் பை சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறார். திரும்ப சொல்றாரு, நடக்க ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன பண்ணுது சொன்னா, பூமி என்ன பண்ணுதுங்க, பூமி நோக்கி பரலோகத்தை நோக்கி நடந்தே போயிட்டா இருந்தார் திருதர்சி. ரொம்ப அருமையான வார்த்தைகளை சொல்றாரு, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த ரிஜெக்ஷன் என்ன பண்ணுச்சுன்னா, ஏனோக்க புவி ஈர்ப்பு விசை ஏனோக்க விட்டுருச்சான். புவி ஈர்ப்பு விசை ஏனோக்க என்ன பண்ணுச்சு, விட்டுருச்சு, ஏனோக்க போயிட்டான்ற. அந்த மாதிரிதான் மனவாட்டி கடைசி ஒரு நேரத்துல நடக்கும். அப்ப அதுக்கு முன்னதாக மனவாட்டிக்கு ஒரு ஸ்குவீஸ் இருக்கு. ஏனோக்கு எப்படி இந்த எல்லாமே ரிலீஸ் ஆச்சோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இங்க இருக்குது. இது கீழதான் நான் முக்கியமான விஷயத்த இந்த லைன் மட்டும் இது கீழான விஷயத்த காட்டுறேன். முக்கியமான இன்னொரு 2-3 பேரை காட்டுறேன், மறந்துட்டேன். ஏனோக்கு முன்னாடி சரி, இந்த லைனை தான் காட்டணும்னு விருப்பப்பட்டேன். இந்த லைனை மட்டும் காட்டி நான் முடிக்கிறேன். பாருங்க இவங்க யாருன்னு சொல்லிட்டு, சோதம் குமார பட்டணத்துக்கு அடையாளம் வச்சிருக்கிறாங்க. சோதம் குமார பட்டணம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு சவக்கடலுக்கு கீழே வைக்கப்பட்டுச்சு. சவக்கடல் பூமியில இருக்கிற எல்லா இடமும் அந்த கடல் மட்டம் இருக்குல்லையா, கடல் மட்டத்துக்கு மேலதான் இருக்கும். ஒண்ணு கடல் மட்டத்துல இருக்கும், கடல் மட்டத்துக்கு மேல இருக்கும் இல்லையா. கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிற இடம் பூமியில எதுன்னு சொன்னா சோதம் குமார பட்டணம். புரியுதா உங்களுக்கு? சோதம் குமார பட்டணம் மீன்ஸ் அது சவக்கடலா இன்னைக்கு இருக்குது. அந்த சவக்கடல்ல எந்த ஜீவனும் வாழாது. அதுல வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னா, அங்க உள்ள இருக்கிற உப்புடைய டென்சிட்டி ஜாஸ்தி. அது எதனால வந்துச்சுன்னு சொன்னா, அப்ரஹாம் காலத்துல தேவன் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகத்தையும் பொழிய பண்ணார். மீன்ஸ் அது ஆட்டம் பாம் ஃபயர் மாதிரி ஆச்சு. தேவன் வானத்துல அக்கினி கந்தகத்தை வருஷிக்க பண்ணதுனால அந்த நகரம் எல்லாம் அழிஞ்சு அங்க வாழ்ந்ததுக்கு எந்த ஜனங்களும் வாழ்றதுக்கு ஏதுவான எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம மண்ணு வரைக்கும் எல்லாமே தீஞ்சு போச்சு. சொல்ல புரியுதா? நெருப்பு நீங்க எரிக்கிறீங்க, மேல இருக்கிற பொருளை எரிச்சு மண்ணு வரைக்கும் எரிஞ்சு கீழே ஒரு லெவலுக்கு எரிஞ்சு போனா அந்த இடம் என்ன ஆயிடும், குழி ஆயிடும். சொல்ல புரியுதா? அந்த இடம் தான் யோர்தான் நதி கிராஸ் பண்ணி வரும்போது அந்த இடத்துல ஸ்டோரேஜா மாறும் போது அதான் சவக்கடலா மாறிடுச்சு. சொல்ல புரியுதுங்களா? சவக்கடலை இன்னைக்கு போய் பாருங்க, எந்த மீன் இருக்காது, இது இருக்காது. அது எந்த மனுஷனையும் முழுக வைக்காது, மேலதான் கொண்டு போகும். சவக்கடலை எந்த மனுஷனையும் ஞானஸ்தானமே எடுக்க முடியாது. எக்ஸாம்பிளா சொல்றேன், ஞானஸ்தானம் எடுக்க முடிச்சு முழுகலாம், அந்த மனுஷனா வந்து முழுக வைக்காது, கீழே போச்சுன்னா கூட மேல வந்துருவாரு.
அப்போ அது என்னவா இருக்கு, எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா நியாய தீர்ப்புக்கு அடையாளமா இன்னைக்கு இருக்குது. அது பூமி கடல் மட்டத்தோட கீழே போயிடுச்சு. அது பக்கத்துலதான் எரியோ இருந்துச்சு. அவர் எரியோ போன ஒரு மனுஷன் பாத்தீங்களா இல்லைங்களா? எரியோ மனுஷன் பாத்தீங்களா இல்லைங்களா? ஒரு மனுஷன் எங்க இருந்து எங்க போனா? எருசலேம்ல எங்க போனா? எரியோ போனா. எரியோ தாண்டி எங்க இருக்குது, என்ன இருக்கு? சவக்கடல் இருக்கு. அங்க போயிடுவான் விட்டான். புரியுதுங்களா? எரியோ வந்து பூமியின் ரொம்ப தாழ்வான பகுதி. புரிஞ்சா உங்களுக்கு? அது நியாய தீர்ப்புக்கு அடையாளமா அது இருக்கிறது. நியாய தீர்ப்புக்கு திருஷ்டாந்தமா இவங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அடுத்த லைன் நான் சொல்ற பாருங்க. இப்ப நம்ம 7-8 வருஷம் வாச்சோம். நம்ம 8வது வருஷம் பாக்குறேங்க. அப்படியே சொப்பனக்காரராகியவர்களும் மாம்சத்தை அசூசிப்படுத்தி கர்த்தத்துவத்தை மகத்துவங்களையும் தூஷிக்கிறார்கள். எதா சொல்றது? வெறுத்தல், கர்த்தரின் தலைமையை வெறுத்தல். கர்த்தத்துவம்னா லார்ட்ஷிப். தேவன் சபை எப்படி வச்சிருக்கிறாரு? தேவன், கிறிஸ்து, தீர்க்கதரிசி, ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி, லோக்கல் சர்ச், ஹஸ்பண்ட், வைஃப், சில்ட்ரன்ஸ். இந்த ஆர்டர், இது எல்லா அதிகாரமும் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்குது. இந்த ஆர்டர் கரெக்டா வரணும். இன்னைக்கு அதனாலதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க சொன்னா, சபைகள்ல என்ன விரும்ப மாட்டாங்க. நீங்க அந்த ஆவிகளை பாருங்க, எதுக்குமே கீழ்படியாது. நான் எனக்கு அநேக ஆவிகள் தெரியும். அந்த ஆவிகளை எதுக்குமே யாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, யாருக்கும் கீழ்படி மாட்டாங்க. தலைமையை ஏற்றுக்கொள்ள யாருக்கும் கீழ்படி மாட்டாங்க. கண்ட மனுஷன் அன்பு கூறாம நமக்காக வைக்கப்பட்ட ஊழியக்காரருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்காம தேவனுக்கு மதிப்பு கொடுக்க முடியாது. இன்னொன்னு தனியாவும் எடுத்துக்கொள்ளப்பட ரெடியாக முடியாது. சகோதர சகோதரியை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்ப தேவன் ஒரு அருளப்பட்ட வழியை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு எப்படி ரெடியாக முடியும்? புரிதுங்களா உங்களுக்கு? சகோதர சகோதரியே, மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்காக அனுப்பப்பட்ட ஊழியக்காரன். நீ எப்படி இருந்தாலும் மோசையோட வார்த்தைக்கு கீழ்படிஞ்சாகணும். ஆமென். மோசையோட வார்த்தைக்கு என்ன பண்ணி ஆகணும்? கீழ்படிஞ்சாகணும். அப்ப அதுதான் வைக்கப்பட்ட வழி. இவங்க பாருங்க, டிஸ்பைஸ் டொமினியன், வெறுக்கு. டிஸ்பைஸ்னா வெறுக்கிறது, டொமினியன்னா ஆளுகை வெறுக்கிறாங்க. இவங்க பாருங்க, அண்ட் ஸ்பீக் ஈவில் ஆஃப் த டிக்னிட்டிஸ். டிக்னிட்டிஸ் சொன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்ட டிக்னிட்டிஸ் தேவனுடைய கர்த்தத்துவங்கள், மகத்துவங்களை வெறுக்கிறது. அப்ப அது கீழே பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசையோட சரத்தை குறித்து பிசாசுடைய தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வராக என்று சொன்னான். இந்த இடத்துல மோசையுடைய சரத்தை குறித்து அடுத்த கான்டெக்ஸ்ட் ஓபன் ஆகுது. அப்படின்னா பிசாசுக்கும் மிகாயலுக்கும் ஒரு ஃபைட் ஆகுது. அதாவது ஒரு இதாவது வாக்குவாதம் ஆகுது. அந்த வாக்குவாதத்துல தூஷணத்தின் ஆவி பிசாசுக்குள்ள கிரியை செய்து மோசைக்குள்ள அது கிரியை செய்ய, சரி மிகாயலுக்குள்ள அது கிரியை செய்யல. அதனாலதான் தூஷணமான வார்த்தை நம்ம வாயில பெறக்கூடாது. தூஷணன்றது அருவருக்கத்தக்கது. தீர்க்கதரிசி சொல்ல தூஷணமான நாமங்களோட செய்தியில சொன்னாரு. அந்த தூஷணம் வெளிப்படுத்த விஷயத்த 17வது அதிகாரத்துல தூஷணங்கள் வருது. புரியுதா உங்களுக்கு? தூஷணம் என்னங்க? தூஷணம், மோசமான வார்த்தைகள், கூறக்கூடாத வார்த்தைகள். இப்போ அதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. பெந்தகோஸ்து ஒரு தூஷணம். அதே ஸ்தாபனங்களை சொல்றாரு தீர்க்கதரிசி. அப்படின்னா ஸ்தாபனங்களை சொல்றாருன்னா ஸ்தாபனத்துக்கு செயல்படுகிற ஆவிகள் தேவனுக்கு விரோதமானவைகள். இப்ப தூஷணமான வார்த்தைகளை உபயோகப்படுத்த கூடாது. இப்போ அது 2 பேருக்கு நடக்கும்போது மோசையுடைய சரீரத்தை குறிச்சு ஒரு தர்க்கம் எழுது. தீர்க்கதரிசியை குறிச்சு சொல்லும்போது மோசையுடைய சரீரம் எங்க, அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். செய்தி சம்பந்தம் இல்லாத விஷயம் தான், அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக. மோசையுடைய சரீரம், மோசை மரிச்சார், எங்க பண்ணாரு? நேபோ மலையில தேவன் அடக்கம் பண்ணாருன்னு சொல்லப்படுது. அங்க புரியுதா உங்களுக்கு? அடக்கம் பண்ணாருன்னு சொல்லப்படுது. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் மர்ரூப மலையில புதிய ஏற்பாட்டுல வரும்போது மர்ரூப மலையில மோசஸ் எலியாமோ வந்தாங்க, கிறிஸ்துவ பார்த்தாங்க. அவங்க பேதுருவும் யோவானும் யாக்கோபும் இருந்தாங்கன்றார். எப்படி வந்தான்னு சொல்லும் போது என்ன நினைச்சு, இயேசு கிறிஸ்து அந்த தூதர்களோட சரத்தை கொண்டு போனாருன்றார் தீர்க்கதரிசி. அவன் ஒரு உயிர்த்தெழுதலை கண்டடைஞ்சான்றார். மீன்ஸ் இது சரி, இது கீழே நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். தீர்க்கதரிசி சொன்ன நோட்ஸை சொல்றேன். அப்போ அவனுக்கு உயிர்த்தெழுதலை கண்டடைஞ்சான். மோசே தேவன் என்ன பண்ணாரு? அவனை எடுத்துக்கொண்டார். அப்படின்னா மோசேக்கு எலியாவுக்கு இருக்கிற டிஃபரெண்ட் என்ன? மோசே மரித்து எடுத்துக்கொள்ளப்படுற விசுவாசிகளுக்கு அடையாளமும் மோசே அங்க வச்சார். மோசே ஒரு டைப். உங்க சொல்லட்டுமா? வெளிப்படுத்தின விசேஷம் அடையாளங்களின் புஸ்தகமா? ஆதியாகமம் அதுவும் அடையாளங்களின் புஸ்தகம் தான். புரியுதா உங்களுக்கு? ஆமாங்க, ஆதியாகமமா? ஆமா. அபிரகாம் கிடையாது, நம்ம அபிரகாம் யாரை காட்டுது? அது அடையாளம். பழைய ஏற்பாட்டு நிஜம் கிடையாது, நிழல். அபிரகாமுடைய விசுவாசம், அதுக்கான ரியாலிட்டி ஒண்ணு இருக்குது. ஈசாக்கு ரியாலிட்டி ஒண்ணு இருக்குது. யாக்கோபு ரியாலிட்டி ஒண்ணு இருக்குது. ஏதேனில் நடந்த கனி அல்ல, அது அடையாளம் தானே. புரியுதா உங்களுக்கு? அது அடையாளம். ஆதியாகமும் அடையாளம் புஸ்தகம் தான், வெளிப்படுத்தலாம் அடையாளம் புஸ்தகம் தான். புரிஞ்சா உங்களுக்கு? ரியாலிட்டின்றது என்னங்க? அவங்களுக்கு காட்டக்கூடிய ரியாலிட்டியா நியூ டெஸ்ட்மென்ட் இருக்கு, நியூ டெஸ்ட்மெண்டா இருக்குது. சுவாசிக்கிறீங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ என்ன நடந்துச்சு? மோசேயுடைய சரீரத்தை குறித்து தர்க்கிக்கிறதுக்கான காரணம் என்ன?
மோசையோட சர்ரம் தரிக்கிச்சானல்ல பிசாசு. மோசையோட தீர்க்கதரிசியா இருந்தா மோசையோட சரத்தை குறிச்சு தரிக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன். மோசையோட சரம் அவனுக்கு கிடைச்சிருந்தா அவன் அதை விக்கிர வழிபாட மாத்திட்டுப்பான். எப்படி மாத்திருப்பான்? இஸ்ரேல் ஜனங்கள் ஒன்னும் இல்ல, அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தையே கொண்டு வந்து யோசியா ராஜா காலத்து வரைக்கும் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் அகுஸ்தான் பேர் வச்சு அதை வணங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு அற்புத அடையாளம் செஞ்சு உபாகம் 28 அதிகாரம் சொல்லுது, மோசையை போல அற்புத அடையாளம் செஞ்சு ஒருத்தரும் கிடையாது. 32 அதிகாரம் சாரி கடைசியா, மோசையை போல அதுக்கு முன்பே எழுவே இல்லை. இவ்வளவு அற்புத அடையாளங்களை பார்த்தால் மோசையை போல ஒரு அற்புதம் செஞ்சதே கிடையாது. தேவனே இந்த சர்வத்தை எடுத்து உபயோகப்படுத்தினாரா இல்லையா? இப்ப இது பிசாசுக்கு போய் கிடைச்சிருந்துச்சுன்னு சொன்னா, அந்த மண்ணுக்கு எடுத்து வச்சிருந்தாருன்னு சொன்னா, பிசாசுக்கு அந்த இடமும் அந்த காரியமும் தெரிஞ்சுன்னு சொன்னா பிசாசு என்ன பண்ணிருப்பாங்க? யாரை தள்ளுறதுக்கு? எந்த யாத்திரையின் ஜனங்களை மோசையை கொண்டு வந்தாரோ அந்த யாத்திரையின் ஜனங்களை தள்ளுறதுக்கு வச்சிருப்பான். அவங்க தேசத்துக்குள்ளே போய் வனாந்தரத்துல வச்சிருந்தாங்க, அங்கே இருந்திருப்பாங்க. புரியுதா? இவ தர்கிக்கிறான். தேவன் என்ன பண்ணாரு? ஒரு சில விஷயங்களை மறைக்கிறார். இன்னும் உடன்படிக்கை பெட்டி இருக்குதா? உங்களுக்கு ஒரு சில காரியம் சொல்றேன். உடன்படிக்கை பெட்டி இருக்குதா? எங்க இருக்குது உடன்படிக்கை? அதான் இப்ப கேக்குறீங்களா? இதுக்காக தான் தேவன் மறைச்சு வச்சார். இப்ப அது இருந்துச்சுன்னு சொன்னா இந்த செய்தி யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அங்க போய் வணங்கிட்டு இருப்பாங்க. அங்க போய் மண்ணா ஏதாவது இருக்குதான்னு பாத்துருப்பாங்க. அங்க போய் நாங்க 10 கட்டளைகள் ஏதாவது இருக்குன்னு பாத்துருப்பாங்க. மனுஷனுடைய கியூரியாசிட்டி எப்பொழுதுமே பாஸ்ட் மெசேஜ் நோக்கி பார்க்கும். தேவன் கடந்த காலத்துல உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்களை வச்சுதான் போகுமே தவிர தேவன் என்ன செய்யறாருன்றதை குறிச்சு யோசிக்காரு. அதனாலதான் தேவன் ஒரு சில நினைவு மானுமெண்ட்ஸை அழிச்சு போடுறாரு, மறைச்சு போடுறாரு. புரியுதா? தேவன் அழிக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கான காரணம் புரியுதா உங்களுக்கு? இப்ப தேவன் பிரசன்ட்ல என்ன பண்றாரு அப்படின்றத உணர்த்துறதுக்கு அது மனுஷங்க என்ன பண்ண மாட்டாங்க? அடையாளம் கண்டுகொள்றதே கிடையாது. அப்ப இதை குறிச்சுதான் தர்க்கம் வருது 2 பேருக்கும். யாரா இருக்குங்க? மிகாவேலுக்கும். மிகாவேல் யாரா இருக்கிறாரு? தீர்க்கதரிசி சொல்றாரு, கிறிஸ்துவா இருக்கிறான்ற. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப அப்படி இருக்கும்போது தூஷண வார்த்தைகள் புறப்படவே இல்லை யாரோட இல்ல. அதனாலதான் எப்பவுமே தர்க்கத்துக்கு நம்ம போகவே கூடாது. தர்க்கம்ன்றது பிசாசுடைய ஞானத்துல ஒண்ணு. தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு சொல்றேன். 2500 வருஷத்துக்கு முன்னாடி கிரேக்க தத்துவ ஞானிகள் வந்து தர்க்கம் பண்றதுக்கு ஃபேலசிஸை உருவாக்குனாங்க. ஃபேலசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேலசிஸ் எப்பேற்பட்டதுக்கு வச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட ஒரு தர்க்கம் பண்ணணும்னு சொன்னா அதுக்குள்ள ஒரு சில வரையறைகளை சட்டத்திட்டங்களை உருவாக்குறது. அப்படி ஏறக்குறைய 230 ஃபேலசிஸ் இருக்கலாம். ஃபேலசிஸ் சொன்னா நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்க, நான் சொல்றேன், என்னை பார்த்து உங்களை பார்த்து ஒரு கேட்க இது தவறு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீ அந்த தவறுக்கான விளக்கத்தை மட்டும் கொடுக்கணும். நீ கரெக்டானு கேட்க கூடாது. அந்த இடத்துலயே அந்த வாதம் முடிஞ்சிடும். நீ பேசின வாதம் நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த ஒரு வாதம் பிழையான வாதம் அர்த்தம். இந்த மாதிரி வாதிடுறதுக்கான ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறாங்க. கிரேக்கர்கள் கொடுத்தாங்க அந்த ஞானத்தை, ஃபேலசிஸ் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபேலசிஸான இது என்ன பண்ணுன்னா வாதம் பண்றது உட்காந்து வாதம் பண்றது. நீ ரைட்டா நான் ரைட்டா, என் உபதேசம் ரைட்டா உன் உபதேசம் ரைட்டா, என் கோர்ஸ் வச்சு எந்த கோர்ஸ் நான் உனக்கு அனுப்புறேன், அந்த கோர்ஸ் நீ அனுப்பு. இதெல்லாமே தர்க்கம் பண்றது தர்க்கத்தின் ஆவி. தர்க்கிக்கிறது பிசாசாவி, விசுவாசிக்கிறது தேவனுடைய ஆவி. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை விசுவாசிச்சு போகணும். ஒரு நபருக்கு நீ சத்தியம் சொல்றீங்களா, உங்களால முடியலையா, ஜெபம் பண்ணிட்டு கடந்து போங்க. தர்க்கிச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்காதீங்க. நிறைய பேர் அப்படிதான். நீ வந்து முன்குறிக்கு அவட வித்து இல்ல அப்படின்றது ஒரே வார்த்தை. இவங்களுக்கு சொல்றது தெரியாம இருக்கலாம் இல்லைங்களா, சரியான விளக்கம் கொடுக்க முடியாம இருக்கலாம் இல்லைங்களா. இதனால அவங்க கேட்கறவங்க என்ன பண்றதுங்க? வித்துலன்றது அதனால வேலை கிடையாது. எந்த சகோதரனையும் எந்த நபரையும் என்ன பண்ணுங்க தர்க்கிச்சு தர்க்கங்களினால அநேக இடங்கள்ல சொல்றேன். இது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சண்டைகள்லயும் பிரச்சனைகளும் தர்க்கத்துக்கு போகாதீங்க. தர்க்கத்துக்கு போகும்போது ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுங்க? உடையும். நீங்க உங்களை நிரூபிக்கிறதுனால என்ன வரப்போகுது? ரிலேஷன்ஷிப் இருக்காது. நீ உங்களுக்குள்ள மிகாயனுடைய ஆவி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தர்க்கிக்க மாட்டோம். கர்த்தர் பார்த்துக்கு வரப்போது இருக்கட்டும். அப்படி போகணும். அதான் நம்ம என்னங்க ஒரு டிவைன் ஸ்பிரிட் தான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பிசாசு என்ன பண்றான்? கரெக்டா பாயிண்ட் வச்சு கேட்கறான். எங்க மோசையோட சரீரம்? மோசை வந்து எனக்குரிய வந்தானே, இந்த சரீரம் வந்து மண்ணானது பாவத்துக்குரிய தானே, இருக்கணுமே இல்லைங்களா? இருக்கணுமே, அதே ஒரு இடத்துல இருக்கணுமே. அப்படி கேட்கும்போது அவர் என்ன பண்ணலாங்க? அதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை. தூஷணமா பேசுறான். இப்போ ஒரு சில ட்ரிகர் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்ல, ட்ரிகர் பண்ணிட்டா என்ன ஆகும்? கோவம் வந்து சொல்லிடுவோம். கோவம் வந்து என்ன பண்ணிடுவோம்? சொல்லிடுவோம். இவர் கூலா இருக்கிறாரு. மிகாயில் என்ன பண்றாரு? அதெல்லாம் தேவன் பாத்துக்குவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சொல்றதுக்கு நம்ம இருதயம் வருதா? நீ சரியில்லை பிரதர், நீங்க தான் எல்லாம் பண்ணி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்?
வாக்குவாதம். நானா அப்படி பண்ணேன் எட்ரா கோச்சுன்றோம். கர்த்தர் பாத்துக்குவார். நான் என்ன நிரூபிக்கிறதுக்கு நான் கிடையாது. என் பட்சத்துல யுத்தம் பண்றது யாரு? தேவன். யெகோவா ஈரே. அதான் சொல்றேன். யெகோவா ஈரேன்னு என்ன அர்த்தம்? யெகோவா ஈரே, யெகோவா நிசின்னு என்ன அர்த்தம்? எனக்காக யுத்தம் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். கர்த்தர் பாத்துக்குவாரு. எனக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் என் நீதிக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார். என் நீதி எந்த கிடையாது, அவருதான் இருக்குது. இதுதான் வந்து மிகாயேலுடைய ஸ்பிரிட். இப்போ இந்த ஆவிதான், இந்த லூசிபருடைய ஆவிதான் சபைக்குள்ள கிரியை செய்தான். கரெக்டா? இங்க சொல்றது என்ன சொல்லுது? பிரதான தூதனாகிய மிகாவேல் சரத்தை குறித்து அவர் தூஷணை குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தரை கடிந்து கொள்ளாரா என்று சொன்னார். இவர்கள் தங்களை தெரியாதவர்களை தூஷிக்கிறார்கள். நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஒருத்தர் என்ன சொன்ன, உங்களுக்கு ஒருத்தர் போன் பண்ணாரு. போன் பண்ணி பிரதர், போன் பண்ணிட்டு மெசேஜ் கொடுக்குறீங்க, நல்லா தான் தரீங்க, நீங்க வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. அவங்களா நீங்க? என்னை பத்தி தெரியாது, நான் என்ன உபதேசம் தெரியாது, நான் யார் எப்ப பண்றேன் ஊழியம் பண்றேன்னு தெரியாது, எதுவுமே தெரியாம ஏதோ ஒரு மெசேஜ் வச்சு என்ன முடிவு பண்றது. பிரசியூமிங். தீர்க்கதரிசி பிரசியூமிங், யூகித்தல். யூகித்தல் செய்தி படிச்சிருக்கீங்களா? யூகித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, அதிகாரம் இல்லாமல் துணிவு கொள்ளுதல் அர்த்தமா? அதிகாரம் இல்லாமல் துணிவு கொள்ளுதல் அர்த்தமா? யூகிக்கிறது. யூகித்தல் எப்பொழுதுமே மரணத்தை கொண்டு வரும்ன்றார். உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு லைனை பார்த்து நான் முடிவு பண்றது. நான் யாருன்னு தெரியாது. என் உபதேசத்தை குறித்து யார்கிட்ட கிளியர் பண்ணோம்? என்கிட்ட கிளியர் பண்ணோம். ஒரு 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 வீடியோல எப்படி என் உபதேசம் தெரியும்? உபதேசத்தை வச்சு நான் இங்க ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி செய்தி கொடுக்குறேன். இது உபதேசம் கிடையாது. நான் பேசுறதுக்கு முன்னாடி உபதேசம் இருக்குது இல்லையா? இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும் சொன்னா அது உபதேசம் கிடையாது. அது உபதேசத்தினால பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எப்படி கரெக்ட்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சரல் டீச்சிங் கொடுக்குறோம் இல்லையா? அதான் உபதேசம். உபதேசத்துக்கும் பிரசங்கத்துக்கு இருக்கிற வேறுபாட புரிஞ்சு கொள்றதே இல்லை. அப்ப பிரதர் நீங்க இந்த மாதிரி பிரீச் பண்றீங்களே, இது எப்படி பிரதர், எந்த வேத அடிப்படையானது தீர்க்கதரிசி தான் சொல்லியிருக்காருன்னு சொன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அதுல இருந்து நீங்க முடிவு பண்ணலாம் சரி தப்புன்னு சொல்லி. அதுக்கு தூஷணம் பண்ணலாம், தூசிக்கு மத்த காரியம் பண்ணலாம். ஆனா இது எதுவுமே இல்லாம தெரியாதவைகளினால, என் வாழ்க்கை தெரியாது, என் குடும்பம் தெரியாது, என் பிள்ளை தெரியாது, யாரும் தெரியாது, அவங்களா அப்படின்னு சொல்லி, இது பக்கா எந்த ஆவியா இருக்குது? லூசிபருடைய ஆவியா இருக்குது. அந்த ஆவி இவங்க சொல்றாங்க தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். மோசையை குறிச்சு அவங்களுக்கு தெரியாது. மோசை யார்? தேவனுடைய மனுஷனா இருந்தான். இப்ப பாருங்க, புத்தி இல்லாத மிருகங்களை போல சாபத்தின்படி தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இங்க வசனம் புத்தி இல்லாத மிருகங்கள் இங்கிலீஷ் சொல்ல, இங்கிலீஷ் ப்ரூட் பீஸ்ட். ப்ரூட்டல்னா என்ன அர்த்தம்? கொடூரமான மிருகமா. கொடூரமான மிருகனை போல அப்படியே என்ன பண்றது, அவங்கள அடிச்சு உடைக்கிற சுவாபங்களுடையவனா இருக்கிறாங்க. இப்பதான் அடுத்த பாயிண்ட் வருது. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்துல விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இந்த 3 பாயிண்ட் தான் நம்ம ஈவினிங் பார்க்கலாம். முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 ஆவிகள் இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? இந்த 3 ஆவிகள் தனித்தனி காலத்துல வாழ்ந்தவைகள். இது இடத்தை கொண்டாந்து எங்கே கொண்டாந்து வைக்கிறாரு இவரு? அப்ப ஒரே காலத்துல கிரியை செய்து, 3ஆயிரத்துல கிரியை செய்து, புதிய எபேசு சபையின் காலத்துல கிரியை செய்து, முடிவின் காலத்துல கிரியை செய்து, ஏனோக்கின் காலம் திரும்பவும், ஏனோக்கின் காலம் வந்திருக்குதா இல்லையா? இப்போ எப்படி திரும்ப சபையானது, இந்த உலகமானது நம்மள ரிலீஸ் பண்ற நேரம் வந்துடுச்சு இல்லைங்களா? நம்ம பிரேக் டவுன் பண்ற நேரத்துக்கு வந்துட்டோம். கிராவிட்டியை பிரேக் டவுன் பண்ற நேரத்துக்கு வந்துட்டோம். அதுக்கேற்ற வெளிப்பாடை எடுத்துக்கொள்ளப்பட்டு வருது. அப்போ இந்த காலத்துல காயினுடைய ஆவி கிரியை செய்தான், அதே காலத்துல கோராவுடைய ஆவி கிரியை செய்தான், அதே காலத்துல பீலேயாமுடைய ஆவி கிரியை செய்தான். அப்ப அந்தந்த காலத்துல கிரியை செய்யும்போது அதுக்கு ஆப்போசிட் ஆவிகளும் கிரியை செய்யணும். மீன்ஸ் ஏபேலுடைய ஆவி கிரியை செய்தீங்க. வசனம் சொல்றது இல்லையா? ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் மேன்மையாவே பேசின கிறிஸ்துவுடைய ரத்தம் இல்லைங்களா? பீலேயாமோ கோராவுடைய காலத்துல கிரியை செய்து யாத்திரையின் தூதனுடைய ஆவி. யார் யாத்திரையின் தூதன்? மோசேயோட ஆவி திரும்ப கிரியை செய்து. அப்போ இந்த இவங்க 3 பேருக்குள்ள முத்திரைகள் திறக்கிறாரு, யூதா திறக்கிறாரு. கரெக்டுங்களா? காயினுடைய ஆவி. காயின் யார்? நான் சொல்லி முடிக்கிறேன். காயின் யார்? முதல்ல என்னங்க, அவதான் கேட்டின் மகனா இருந்தான். கரெக்டுங்களா? உங்களுக்கு சர்ப்பத்தின் வித்தா இருந்தான். நான் ஈவினிங் அந்த காரியத்தை எடுக்கிறேன். காயினுடைய வழி எப்பேற்பட்டதுன்னு எடுக்கிறேன். பீலேயாம் என்ன பண்ணான்றது எடுக்கிறேன். இப்ப இதே காலத்துல பேரலா வந்த ஏபேலுடைய பலிப்பீடம் எப்படி இருந்துச்சு, காயினுடைய பலிப்பீடம் எப்படி இருந்துச்சு, அவங்க ஏதேனுக்கு கிழக்கே இருந்த வாசல் எப்படி இருந்துச்சு, தேவன் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைத்தார் இல்லையா? வச்சிருந்தாரா இல்லையா?
அங்க தேவனுங்க கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரி பட்டயத்தை வைத்தாங்க இல்லைங்களா. இவங்க ஏதேன் அப்படின்ற இடத்துல அங்க ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த கிழக்குல வந்து என்ன பண்றாங்க, பலிகளை இட்டாங்க. காயோட வழி என்னன்றது உங்களுக்கு புரியணும். அப்போ என்ன பண்றான் பிசாசு, என்ன பண்றான், காயின் என்ன பண்ணா, கொலை செஞ்சான். கொலை செய்யற ஸ்பிரிட் முத்திரைகள் எத்தனாவது ஸ்பிரிட், முத்திரைகள் எத்தனாவது ஸ்பிரிட்டுங்க, ரெண்டாவது ஸ்பிரிட். முதலாவது வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரை ஏறி இருந்தவன் தான் சர்ப்பத்தின் வித்தா ஏவாள்கிட்ட வந்து பேசினான். கணவனை போல பேசினான். அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கிறான். வெள்ளை குதிரையிலிருந்து காயினுக்கு வரும்போது சிகப்பு குதிரையா மாறிச்சா இல்லைங்களா. சிகப்பு குதிரைன்றது என்னங்க, சிகப்பு குதிரை, சிகப்பான குதிரை புறப்பட்டுச்சு. அதாவது ஏஜ் ஆஃப் த மார்டையர்ஸ், ரத்த சாட்சியின் காலம். முதல் ரத்த சாட்சி பைபிள்ல யாரு, ஏபேல் கொலை பண்ணா. மூன்றாவது முத்திரை என்னங்க, கருப்பு குதிரையுடைய ரகசியம் என்ன, பஞ்சம் வருது, எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வருது அப்படின்னு சொன்னா உலக பொருளாதாரத்தை வைக்கிறது, உலக பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்றது. அவன் கையில தராசை பிடிச்சிருந்தான் இல்லையா, பணத்துக்காக போராடுறது. இதான் வந்து நான் சொன்ன முதலாவது என்னங்க, பிழையாம். அதான் மூன்றாவது முத்திரை இல்லைங்களா. நான்காவது முத்திரை என்னங்க, மங்கின நிற குதிரை, பேலாஸ் ரைடர். கோராவின் மூலமாக பாதாளம் திறக்கிறது. புரியுதா உங்களுக்கு, பாதாளம் எதிர்த்து பேசுறதுனால பாதாளம் திறக்கிறது. கடைசி வர்ற கோப கலசமா தான் இவங்களுக்கு ஐயோன்னு சொல்றது. ஐயோனா என்ன அர்த்தம், இல்ல ஐயோனா என்ன அர்த்தம், யுத்தங்களும் அப்படின்னா நியாய தீர்ப்புன்னு அர்த்தம். ஐயோக்கள் நியாய தீர்ப்பை கொண்டு வருது. ஐயோக்கள் நியாய தீர்ப்பு, எக்காலங்கள் இல்லையா, எக்காலங்கள் டிவைன் ஜட்ஜ்மெண்ட் அடையாளமா இருக்குது. இவங்களுக்கு ஐயோ, காயின் வழியில நடந்து பீலேயாம் தன்னுடைய கூலிக்காக விரைந்து ஓடுறாங்க. அப்படின்னா முத்திரைகளை பிசாசு எப்படி டிராவல் பண்றான், இந்த மூணு நபர்களை குழந்தை இந்த காலத்து வைக்கிறார். அவன் வெள்ளையில இருந்து காயினுக்கு வரும்போது சிகப்பு குதிரையா மாறுறான், பிலேயாமுக்கு வரும்போது கருப்பு குதிரையா மாறுறான், கோராவுக்கு வரும்போது மங்கி நிற குதிரையா மாறுறான். புரியுதா உங்களுக்கு, அப்போ முத்திரைகளை பிசாசு தன்னை தோற்றத்தை மாற்றிக்கொள்றான். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நடக்குது, ரத்த சாட்சி. அஞ்சாவது முத்திரை யார், பலிப்பீடத்தின் கீழே இருக்கிற ஆத்மாவாகிய ஆபேலுடைய பலி பேசிச்சா, ஆபேலுடைய ரத்தம் என்ன பண்ணுச்சு, தேவனை நோக்கி முறையிடுது. அஞ்சாவது முத்திரையின் கீழாக தான் 7வது அதிகாரம் வருதா இல்லையா, என்ன வருது, அஞ்சாவது முத்திரை வரும்போது எப்போ எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாது இருப்பீர், வருதா இல்லையா, புரிஞ்சா இல்லைங்களா. அப்புறம் 6வது முத்திரை என்னங்க, ரத்த சாட்சிகளை கொண்டு 5 6வது முத்திரை இல்லைங்களா, சுத்திகரிப்பு. 6வது முத்திரை தான் ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்துச்சு. 7வது முத்திரை பலமல்ல தூதனா கிறிஸ்து இறங்கி வர்றது இல்லைங்களா. ஜட்ஜ்மெண்ட் ஏஞ்சல் இறங்கி வந்தாரா இல்லையா, 3வது அதிகாரத்துல ஒரு சாயங்கால நேரத்துல இறங்கி வந்தார். அப்போ ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. ஆதாம் ஏவாள் சர்ப்பம் நின்றுச்சு, ஆதாம் ஏவாள் சர்ப்பம் நின்றுச்சு, நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு புக்கோட வந்தார். விசுவாசிக்கிறீங்களா. அப்போ இது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது, காயினை குறிச்சு பார்க்க போறோம். அவனோட வழி, அவங்க பலிகள் அவன் வழி ஏன் மாறுச்சு, அவங்க காயின் வழியில சென்றுன்னு சொல்லப்படுது. அப்போ காயின் எப்படி இருந்தான்னு தெரியணும், காயின் எப்படி பலி செலுத்தினான்னு தெரியணும், காயின் வந்து அவன் வழி எப்பேற்பட்டதுன்னு தெரியணும். அப்புறம் பிலேயாம் செஞ்ச காரியம் தெரியணும். கீழே பிலேயாம் ஒரு ப்ராஃபிட், ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனா அவன் என்ன செஞ்சான்னு தெரியணும். கோரா அவன் வந்து லேவி கோத்திரத்துல வந்தவன் தான். அது எல்லாமே நீ சபைகளை கிரியை செய்து, புரிஞ்சுங்களா. ஈவினிங் பார்க்கலாம், அந்த காரியத்தை பார்க்கலாம். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லா கண்களும் மூடி இருதயங்களை தாழ்த்தி அநேக காரியங்களை குறித்து பார்க்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். கிருபை நிறைந்தவருடைய பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய்